உடன் பிறந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நமக்கு முன்னாடி இருக்கிற இரண்டு பெரிய செயல் திட்டம், வேலை திட்டம் என்பது ஒன்று மாநாடு, அதுக்கப்புறம் தேர்தல். அதை எப்படி மாநாட்டை நடத்துவது, எப்படி தேர்தலை எதிர்கொள்வது என்றெல்லாம் நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதுகலை படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு இளங்கலை பாடம் அவசியம் இல்லை. ஒரு படையை நடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றுவிட்ட நீங்கள் படை வீரருக்கான அடிப்படை பயிற்சி எடுக்க வேண்டிய தேவையில்லை. இங்கே பேசிய நம்முடைய தம்பிகள், குறிப்பாக அம்மா தமிழ் செல்வி போன்றவர்களாம் சொன்னது, தம்பி திருமுருகன் எல்லாம் சொன்னது, நமக்குள்ள இப்ப இருக்கிற இந்த சிக்கல், நாம் பெரியவன் நீ பெரியவன்ங்கிறது இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கிற ஒரு, அது நம் பரம்பரை நோய். அதை நீங்கள் எனக்கு முன்னாடி மிகப்பெரிய மருத்துவர்கள்லாம் இது செய்து தோற்றுருக்கார்கள். இதில் இந்த மருத்துவத்தை இதில் வென்றது அப்படின்னா நம்மளுடைய பெரிய மருத்துவர் மட்டும்தான் வென்றிருக்காரு. நம்ம யார் வெல்லலை. இப்போ இதில் இந்த சமூகம் எப்படி எங்கேயோ ஒரு சாபத்தை பெற்றிருக்குது. அது எங்கேன்னு தெரியல, எனக்கு தெரியல. இது என்ன, அப்படி பார்த்தாலும் நம்ம முன்னோர்கள் யாரையும் அடிமைப்படுத்தி ஆண்டார்களுங்கிற செய்தி கூட நமக்கு இல்லை. நம்ம யாரையும் கொடுமைப்படுத்தணும், அடிமைப்படுத்தணும் இல்லை. தமிழ் பேசினா நாக்கு அறுத்துருக்காங்க, சோதனை சாவடி வச்சுருக்காங்க, இந்த பகுதிகளெல்லாம் இந்த சாதி நுழையக்கூடாதுன்னு அப்படிலாம் நம்மளை ஆட்சி செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியும் தானே. ரொம்ப பேரன்பும் பெருந்தன்மையும் கொண்ட வம்சாவளியில் வந்தவன் நம்ம. அதுவும் உங்களுக்கு வரலாற்றை வாசிச்சு ஆழ்ந்து நம் இன வரலாறை வாசிக்கும் போது நமக்கு ஒரு வெறி வரும், கோபம் வரும். ஆனால் அதையும் தாண்டி ஒரு பொறுமையும் நிதானம் வரும். எப்படி விட்டுறக்கூடாதரா வென்றன். அது மாதிரி இந்த இடத்துல என்ன, மற்ற இனங்கள் எல்லாம் தனித்தனியா வாழுது, ஆனால் கூடி செயல் செய்யுது. நம்ம மக்கள் கூடி வாழ்றாங்க, தனித்தனியா செயல் செய்யறாங்க, வேலை செய்யறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இங்க நமக்கு. எனக்கு கிடைக்காதது அவனுக்கு, எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல அவனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம, எனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த சமூகம் உருவாயிருச்சு. அது ஒரு பெரிய, அது எப்படி பார்த்தாலும் வியப்பு தான். என்னடா இப்படி ஒரு கூட்டத்தில் போய் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு. எதுவாகவும் ஒன்னா நிக்கல. இல்ல சாதியாவா அந்த கர்மத்திலேயாவது ஒன்னா நின்னமா இல்லை, இல்ல மதமாவா அதுலயாவது ஒன்னா நின்னமா இல்லை. சரி, எல்லாத்துக்கும் மேலானது இருக்கு மொழி, இனம், அதுலயாவது ஒன்னா நின்றோமா, அதுலயும் இல்லை. அதனால என்ன ஆகி போச்சு, மண்ணா போச்சு, ஒன்றும் இல்லை. இவன் வர்றான், இவன் மொழி சிறுபான்மைன்னு என்ன சொல்றது, பள்ளி கல்லூரி மருத்துவமனைக்கெல்லாம் அனுமதி பெற்றுக்கிறான். மொழி சிறுபான்மை அப்படின்னு, லிங்குஸ்டிக் மைனாரிட்டின்னு தான் எல்லா இன்ஸ்டியூஷனும் மெடிக்கல் காலேஜெலாம் ஆரம்பிச்சுக்கிறான், மருத்துவக் கல்லூரியெல்லாம். ஆனால் அரசியல் என்று வரும்போது இந்த நிலத்தில் தமிழர்களையே சிறுபான்மைன்னு அடிக்கிறான். வரலாற்றில் எங்கேயுமே மதத்தை வச்சு மனிதர்களை மதிப்பிடுவது இல்லை. ஏன்னா முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமான்னு கேட்டீங்கன்னா முதலில் தோன்றியது மொழி இனம்தான்.
ரொம்ப பின்னாடி ஒரு 2000 2500 ஆண்டுகள் தான். சரி, புத்தனே எடுத்துக்கிட்டாலும் அவன் தான் ரொம்ப மூத்தவனா இருக்கான். அவனே விடுறதாலும் ஒரு 2500 ஆண்டுகள் இருக்கும். அதுக்கு பின்னாடி இயேசு அப்படிலாம் கிறிஸ்தவம்னு பார்த்தாலும் ஒரு 2000 இப்போ என்ன ஒரு 2000 ஆண்டு 2200 நபிகள் ஒரு 1800 அப்படி இருக்கும். அதுக்கு பின்னாடி அதுக்குள்ள உங்களுக்கு தெரியும், தமிழர்களுக்கு பிறப்பு வழியே சாதி கிடையாது, தொழில் வழியே தான் குடி. அது பிறப்பு சாதிங்கிறது தமிழ் சொல்லு இல்லை. அதான் நம்முடைய தாத்தா புரட்சி பாவலன் சாதி தமிழ் இல்லை, தமிழனுக்கு சாதி இல்லைன்னு சொல்றாரு. எவ்வளவு வழி இருந்தா சொல்லுவார் பாருங்க, இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே தமிழான்னு பாடுறாப்புல. இன்னும் இருட்டில் கிடக்கிறான்டா இந்த படுவாவின்றாப்புல. அவரே முதலியார் சங்கத்துக்கு தலைவராயிட்டாருன்னா கொடுமை தான். என்ன பண்ற, சகித்துக்கிறான் தமிழன், சகித்துக்கிறான். தமிழனுக்கு எப்பெருமே இல்லைனாலும் பரவாயில்ல, மலை போனா போட்டும், மதம் இருக்குல்ல, மொழி சத்து அது செத்துட்டு போட்டும், இன செத்துட்டு போட்டும், மணலெல்லாம் செத்துட்டு போட்டும், ஆறு போனா போட்டு காடு போனா சாதி இருக்குல்ல, எது விட்டாலும் சாதியை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுலதான் இது அதனால இந்த ஓர்மைப்படுத்த முடியல. சரி, வன்னியராவது ஒன்னா நின்னமா இல்லை, சரி பறையராவது ஒன்னா நின்னமா இல்லை, சரி முக்குளத்தோர்னாவது ஒன்னா நின்னமா அதுல இல்லை. அதனால என்ன ஆயிருதுன்னா, தமிழ் சமூகத்திற்கு ஓர்மை இல்லாதனால வலிமை இல்லை, வலிமை இல்லாதனால அரசியல் இல்லை, அரசியல் இல்லாதனால அதிகாரம் இல்லை. அதனால அது சொந்த நிலத்திலேயே அடிமையா இருக்கு. எவன் சைத்தான், எப்படி சைத்தான், நீ ஒரு ஒரு மொழி சிறுபான்மை இந்த நிலத்தில் தமிழர்களை நீ சிறுபான்மைன்னு சொன்னதை நம்பியிருக்கான் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்கான் பாருங்க, இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருக்கான். கிறிஸ்தவர் இஸ்லாமியருங்கிறது அவன் இருக்கான், இன்னைக்கு இருக்கான், இன்னைக்கு கிறிஸ்தவனா இருக்கான், நாளைக்கு இஸ்லாமிய மாறான், நாளைக்கு இந்துவா இருக்கான், நாளைக்கு கிறிஸ்தவனா மாறான். அதான் அவனுக்கு வழிபாடு என்பதும் உணவு என்பதும் உடை என்பதும் கல்வி தேர்வு என்பதும் அவரவர் உரிமை, அவரவர் விருப்பம், அதுக்கு தான் சுதந்திரம். இதைத்தான் நீங்க கும்பிடணும், இதைத்தான் செய்யணும் அப்படின்னு. உலகத்துல எவ்வளவு பெரிய கொடுமையான நாட்டில் இருக்கும் பாருங்க. மதம் அரசியல் செய்த அரசியல் என்பது பாருங்க, அரசியல் என்பது பாருங்க, ஒரு நாட்டில் குறிப்பிட்ட ஒரு மக்களுக்கு குறிப்பிட்ட ஒரு மொழி, குறிப்பிட்ட ஒரு இனம், குறிப்பிட்ட ஒரு சாதி, குறிப்பிட்ட ஒரு மதத்திற்கு இருக்க முடியாது. ஒரு நாட்டின் அதிகாரம் என்பது அந்த நாட்டுக்கானது. நாட்டுக்கானது என்றால் மக்களுக்கு மட்டுமானது அல்ல, அந்த நாட்டில் இருக்கிற மற்ற உயிரினங்கள், மரம், செடி, கொடி, ஆறு, அருவி, புல்லு, பூண்டு, ஈ, எறும்பு எல்லாவற்றுக்குமான அரசியல் பாதுகாப்பு தான் நாட்டின் பாதுகாப்பு. அதுக்குள்ளதான் மக்கள் இருக்காங்க. அப்போ ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த குடிகளுக்குமான ஆட்சி ஒரு பொதுமையான அரசாட்சி, அதுதான் அறம் சார்ந்த ஆட்சி. ஒரு நாட்டில் ஒரே ஒரு 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 வேளாண்குடி மகன் ஏழையா இருக்கான்னா அந்த நாடே ஏழை நாடுன்னு தான் மதிப்பிடப்படும்ங்கிறான். அப்படின்னா இந்த நாடு எவ்வளவு ஏழையான நாடுன்னு நீங்க யோசிச்சு பார்த்துக்கிறீங்க. இந்த நாட்டை நாடுனே கணக்கில் எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறை இங்க நடக்குது. மதம் அரசியல் செய்து கொண்டிருக்கு, மதம் அரசாண்டுகிட்டு இருக்கு. காந்தியே சொல்றாரு, மதத்திற்கும் அரசுக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கணும், அது வரவே கூடாது. அது ஒரு நாடு இந்த மதம் சார்ந்தவன் தான் வாழ வேண்டும் என்று எண்ணுது. ஒரு நாடு மக்கள் வாழக்கூடிய நாடா இருக்கணும். இந்த மதம் வாழக்கூடிய நாடா மாத்த நினைக்குது. அப்படி ஒரு அரசியல் போகுது. என் சாதி நல்லா இருக்கணும், என் சாதி நல்லா இருக்கணும்னு கூடி சாதியிலே, இந்த நாட்டில் சாதியிலே இல்லாதவன்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு மண்டிட்டு நிக்குது. அததான் ஐயா சொல்றாப்புல, எல்லா சிறுத்தையும் இருக்கு, இந்த சிறுத்தை இப்படி இருக்குன்னு சொல்றது. என்னை கொண்டு அங்கே நிறுத்திட்டீல்னு அவருக்கு ஞாபகப்படுத்துங்க. அவர் பெரிய புலிங்கிறத ஞாபகப்படுத்துறோம் அவருக்கு. இதனால
நாம் அந்த அரசியலை செய்ய வரல, நமக்கு அது அரசியல் இல்லை. உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கேன், இந்த மாநாட்டில் கூட தெளிவாக விளக்கப்படுத்துவோம். நம்ம அது பெரிய வகுப்பு. ஏன்னா நம்ம அரசியல் அப்படி இல்லை, நம்ம உலக பொதுமைக்கான அரசியல். உலகத்தில் இங்கே கன்னடர்கள் அவர்களுக்கு அரசியல் செய்வார்கள், தெலுங்கர்கள் அவர்களுக்கு செய்வார்கள், மலையாளிகள் அரசியல் அவர்களுக்கு செய்வார்கள். நம்ம நிலத்தில் தமிழர்கள் நாம் அவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து செய்வோம். தமிழர்கள் நாம் எல்லாருக்குமான அரசியலை செய்வோம். ஏனால் நாம் மாநில நேயர்கள் அல்ல, உயிர்மை நேயர்கள், உலகை நேசிப்பவர்கள். அதனால்தான் கம்பன், கபிலன், இளங்கோ, வள்ளுவன் எல்லாம் உலகு 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 என்று தழுவி பாடுகிறார். தமிழ் கூறும் நல்லுலகன்னு தான் பாருங்க, அப்படிதான் பாடுறான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றுதான் பாடுவான். யாதும் ஊரே ஆவரும் கேளீர், இந்த உலகம் எல்லாம் எனது ஊர்தான், வாழும் ஒவ்வொரு மானுடம் என் உறவினன் என்று பாடுகிறது தமிழ்தான் பாடும். தமிழ்தான் பாடும். தமிழ் ஏன்? அவள் பேரன்பின் தாய். அவளுக்கு ஒருதான், அவளுக்கு பகைக்கு தெரியாது, ஆனால் பகை வந்தால் அதை மிச்சம் வைக்க தெரியாது. அதுதான் அவள்கிட்ட இருக்கிற ஒரு. ஏன்னால் தமிழன் அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற மறவன். அவனுக்கு மானம், வீரம், அறம் மூன்றும் உயிர் என்று வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் அது. இது மூணு இப்ப இருக்குதான்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் இப்ப இருக்குதுன்னா, நான் என்னுடைய சீமான் என்கிற ஒரு தனி மனிதன், நான் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனை ஏற்றுக்கொண்ட அவன் மகன், என்னுடைய ஆள் மனதிலிருந்து மனச்சான்று வழியா பேசுறேன். நான் இந்த நிலத்தில் நடந்து கொண்டிருக்கிற, நிலவி கொண்டிருக்கிற அரசியலை அறவே வெறுக்கிறேன், அருவருக்கிறேன். இதை முற்றுமுழுதா கொளுத்திட்டு வேற ஒரு அரசியலை கட்டமைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த இடத்துல அவனோட சேரு இவனோட சேரு கூட்டணி, என் தம்பிட்டு கூட முரளிகிட்ட சொல்லி அனுப்பலாம், பாலமுரளிட்ட. கூட்டணி கிடையாது, இங்க சீட்டணி நோட்டணி தான். என்ன கூட்டணி? கூட்டணினா என்னது? எதுல கூட்டு? எதுல கூட்டு? யார் யாரோட கூட்டு? எவன் கச்சத்தீவை எடுத்து கொடுத்தானோ அவனோட கூட்டு. யாரு? மீட்க போராடுவேங்கிறவன். எவன் இந்தியை திணித்தானோ அவனோடு கூட்டு. யாரு? எதிர்த்து போராடியவன். மாநில சுயாட்சி பேசியவன், மாநில சுயாட்சியை மறுப்பவன், மாநில உரிமையை பறிப்பவனோட கூட்டு. எப்படி கூட்டு? எப்படி? கச்சத்தீவை திருப்பி எடு. இந்த கட்சி, திராவிட கட்சி, மாநில கட்சிகள் கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை, அவனோடு கூட்டு. எப்படி? நீட்டு, அதை விலக்களிக்க வேண்டும், இவன் கூட்டு. நீட்டை நீட்டியவனோட கூட்டு. இது எப்படிப்பட்ட கூட்டு? ஒரு மாநில உரிமை, அதுல மிக முதன்மையானது நீர் உரிமை. அந்த உரிமை, என் மாநில நிலத்தின் வளத்தின் எல்லாத்தையும் நீ பகிர்ந்துகிற. நறுமணம் பெட்ரோலோ, மீத்தேன் ஈத்தேனோ, அல்லது அணு உலையில் வர்ற மின்சாரமோ, பழுப்பு நிலக்கரியில் வர்ற மின்சாரமோ எல்லாம் பகிர்ந்துக்கிறீங்க. நான் பொதுமையில் இருக்கேன், இந்தியனா இருக்கேன். ஆனால் அவரவர் நீர்வளம் அவரவருக்கு என்று அங்கங்க நின்னுகிற நீ. கர்நாடகா ஒன்னி நின்னுகிற, முல்லை பெரியார்ல நின்னுகிறான். இவன் முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமையை காப்பாற்ற நம்ம போராடிட்டு இருக்கோம், அவன் ஈவேரா பெரியாரை காப்பாற்ற போராடிட்டு இருக்கான். அது ஒரு கூட்டம் கிடக்குது. ஆனா பகுத்தறிவுங்கிற சொல்லு எவ்வளவு கேவலமானதா ஆயிடுச்சு இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டுங்கிறது இப்பதான் பாக்குறவங்க. இந்த பெண்ணிய உரிமை, பெண்ணிய விடுதலை எல்லாம். ஆனால் எழுதி வை இந்த நிலத்தில் இவங்க பேசுற இந்த வெட்டு பெண்ணிய உரிமை பிரபாகர மகன் செருப்பாலே அடிச்சு தகர்க்கல. நீ பார்த்தே இரு, அவன் பேசிக்கிட்டே இருப்பான், நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம். எங்க ஊர்ல திண்ணையில பேசிட்டு இருப்பாங்க, 4-5 பேர் உட்காந்து வெட்டி பேச்சா பேசி, அவங்க விலங்காப்பைய வெட்டி பேசி வாடா, நமக்கு காட்டுல 1008 வேலை கிடக்கு, போய் உழுவம்டா வாடான்னு கூட்டிப்பான் பாருங்க. அந்த வேலையை நாங்க செஞ்சுக்கிட்டு இருப்போம், அவர் உட்காந்து கருத்து சொல்லிட்டு இருப்பான். ஒரு எண்ணத்தை கண்ணையானா சமாளிக்கலாம், ஒவ்வொருவரும் எண்ணத்தை கண்ணையாவா இருக்கான். எண்ணத்தை போய் எண்ணத்தை அது. அதனால ஆழ்ந்து பார்க்கும்போது இது கொஞ்சம் வலியானதுதான். இவங்க இதோட கூட்டு. இவன் ஊழல் செய்து விட்டாருன்னு கைது பண்ணி உள்ள போடுவான். நல்லா கவனிக்கிறீங்களா? அவன் நடவடிக்கை எடுப்பான். கடைசியா ஊழல் செய்த கட்சியோட அவன் கூட்டணி வைப்பான், இவனும் மானம் கட்டு போய் அவனோட கூட்டணி வைப்பான்.
இப்படி ஒரு கூட்டணி, இதுக்கு பேரு கூட்டணி. இதுல எந்த கூட்டணி வெல்லும் என்ற விவாதம் வேற. வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்கிவிட முடியும் என்கிற ஒரு அமைப்பு எவ்வளவு அருவருக்கத்தக்கது, எவ்வளவு அருவருக்கத்தக்கது. அப்ப வாக்குக்கு காசு கொடுத்தால் வாக்கை வாங்கி கொள்ளலாம் என்கிற நிலை இருக்கும் போதே மக்களுக்கு சேவை சேவை என்ற சொல் செத்துருது. அந்த நாட்டில் உண்மை, நேர்மை, எளிமை, தூய்மை என்கிற நிர்வாகம் என்பது கனவிலும் இருக்காது. என்ன காமராஜ் 9 வருஷம் நம்ம தாத்தா இருந்தான், அவங்க காலத்துல அது சிறப்பு. இன்னைக்கு அவங்க பேரம்பிள்ளை காலத்துல நமக்கு 5 ஆண்டு 10 ஆண்டு இருந்தா உலகத்தின் தலை சிறந்த நாடா நம்ம மாற்றி படைக்க முடியும். நீ அதே தான் 50 வருஷமா பேசிட்டு இருக்க, காமராஜ் ஆட்சி காமராஜ் ஆட்சின்னு. ஏன் அதுக்கு பின்னாடி வந்தாலும் காவாலி பயில் ஆயிட்டான். உங்களுக்கு புரியுதா? அவனுக்கு இங்க நல்ல நோக்கம் இருக்கணும். அறிவு, கல்வி அதெல்லாம் ஒரு, அதெல்லாம் அவ்வளவு படிச்சிருக்காரு இவ்வளவு, அதெல்லாம் இல்ல. நோக்கம் இருக்கா, உயர்ந்த எண்ணம் இருக்கா? என்ன பணக்காரனா இருந்தா தான் சேவை செய்ய முடியுங்கிறிய? பாஞ்சாலங்குறிச்சின்னு படம் எடுக்கும்போது நான் அப்ப ஒரு காளையார் கோபுரத்தை எடுத்து போடணும்னு அந்த சின்னவனே தென்னவனே அந்த பாட்டு ஒன்று இருக்கும். அதுல ஒரு பாட்டு இருக்கும். அதுல ஒரு பாட்டு, எங்க பாட்டன் மருதுபாண்டி 2 பேரும் இது ஒரு ஆலியார் அணைக்குள்ள வச்சு சிலையா போட்டு எடுத்துட்டேன். கோபுரத்தை ஒரு காட்டிடணும்னு இங்கிருந்து போறேன் கோவில் கோபுரத்துக்கு காட்சி எடுக்கிறது. அப்போ ஒரு சின்ன ஒரு வண்டி கொடுக்குறாங்க. அதுல ஒரு கருவி மட்டும் இருக்குது, ஒளிப்பதி கருவி. நானும் ஒளிப்பதிவாளர் ஒரு தம்பியை, ஒளிப்பதிவோட ஒரு உதவியாளர் போய் எடுக்க போறோம். சொந்த ஊர் தான், வீட்டில் போய் கூட சாப்பிடணும். போயிட்டு உடனே திரும்பணும்னு உடனே எடுத்துட்டு அதிகாலையில் சூரியன் கிளம்பி அப்படி வரும்போது அங்கே நிற்கும் போது எடுத்துக்கிட்டு வரணும். அப்படியே எடுத்துட்டு திரும்பி வரோம். வரும்போது ஒரு கோயில், ஒரு குளம், ஊருக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அதில் போய் அந்த மண் இப்படி எடுத்து வேப்பங்குச்சி இதெல்லாம் ஒடிச்சு பல்லு விளக்கிட்டு முகத்தை கழுவிட்டு அப்படியே போகிறோம். போய் போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா அப்படி இந்த கரையில் சாப்பாடை கொண்டுக்கிட்டு போகுது. ஒரு அம்மா, எனக்கு பாருங்க எவ்வளோ ஆளாகி இன்னும் அந்த தாய் கண்ணுக்குள்ளே இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது, எந்த ஊருப்பா என்னப்பா அப்படின்னு, இந்த மாதிரி வந்தம்மா அப்படி போகிறோம். இப்போ பல்லு விளக்கிட்டு இப்படி போறிய வாய் விழிச்சிட்டு சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்குது அந்த அம்மா. எங்கள் ஊர் பாருங்க. அப்போ இல்லை இவ்வளவுக்கு வறண்ட நிலம், நாங்கள் சிவகங்கைக்காரன், மண்ணு வறண்டு இருக்கு, மனசு எவ்வளோ ஈரமாக இருக்கு பாரு. ஏயா சாப்பிட்டீங்களா யாருன்னு? இல்லைம்மா நான் போகும்போது அங்கிட்டு. இனிமே போய் எங்கேப்பா 9-10 மணி ஆகிப்போச்சா, பசிக்க கறக்கமாக இருக்குமே, வாங்க உட்காருங்க, இப்படி உட்காருங்க போடலாம். அப்போ ஒரு சட்டியில் பழைய சோறு வெஞ்சனம் அதெல்லாம் வச்சுருக்கம்மா. இது காட்டில் உழுதுகிட்டு இருக்காங்க உங்கள் அப்பா, அவருக்கு தான் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். இப்போனா இப்போ நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டு அப்பா பசி இருப்பா. அது ஒன்றும் இல்லை, அந்த ஆள் பசி பொறுக்கும், நான் வீட்டில் திருப்பி போய் ஒரு ரெட்டை எடுத்துக்கிட்டு போயிடுவேன். எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இதை விட இன்னொரு இது இருக்கு பாருங்க. சாப்பிட்டு இப்போ எங்கிட்ட பெருசாக ஒன்றும் பணம் இல்லை. அன்னைக்கு இதில் ஒரு 100 ரூபாய் ஏதோ இருந்தது, 100 ரூபா. அதை எடுத்து, அம்மா இதை வச்சுக்கிறீங்களான்னு. ஆத்தாடி என்னையா நீ, இப்போ நீ உங்கள் அம்மாவுக்கு தினம் சாப்பிட்டு காசு கொடுத்தா போவியாயா அப்படின்னு கேட்டா பாருங்க ஒரு கேள்வி. எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ காலம் ஆயிடுச்சு இன்னும் நினைவு வச்சிருக்கேன் பாருங்க. ஒன்றும் வேணாம் ஐயா, இதெல்லாம் நீ என்ன என் பிள்ளைக்கு சாப்பாடு போட்டதில் எனக்கு என்ன காசு கொடுக்குற, நீ அதெல்லாம் வேணாம். ஒன்றும் இல்லை, நீ எந்த நாடு திசைக்கு போனாலும் எவ்வளோ பெரிய ஆனாலும் உனக்கு இங்கே ஒரு ஆத்தா இருந்தேன் அப்படின்னு நினைவில் வச்சுக்க, அது போதும்ட்டா. இன்னைக்கு நினைவில் வச்சிருக்கேன் பாருங்க. இங்க எங்க கல்வி இருக்கு, இங்க என்ன இருக்குது? அவள்கிட்ட ஒரு அறம் இருக்குது, இரக்கம் இருக்குது, கருணை இருக்குது, அன்பு இருக்குது, நல்லது செய்யணும்னு அந்த எண்ணம் இருக்கிறவன்ட்ட நாடு இருந்தா நாடு சரியாயிடும். நம்ம தாத்தா சொல்லலையா, எழுத பறிக்க தெரியாதவன் ஏறு விட்டி சோறு போட்டான், எல்லாம் படிச்சவன் நாட்டை கூறு போட்டான், அவன் சோறு போட்டான், அவன் கூறு போட்டான். இவன் இப்ப அதான் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாடு நமக்கு கற்பிக்குது, ஜிடிபி வளருது, அது அப்படி போகுது இப்படி போகுதுன்னு. இங்க பாருங்க, நான் ஒன்று கேட்கிறேன் உங்ககிட்ட. வேளாண் குடிமக்கள் கடனை தள்ளுபடி செய்து ஒரு அரசு தள்ளுபடி செய்து, எப்படிப்பட்ட அரசு ஆட்சி நடக்குது பாருங்க. வேளாண் குடிமகன் ஏன் கடனாளி ஆகிறாங்கிற கேள்வியை தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி, அவன் சீமானும் அவன் தம்பி தங்கையிலும் தவிர யாரும் எழுப்பல. ஏன் அவன் கடனாளி ஆகிறான்? யார்கிட்ட பதில் இருக்கு? நீங்க தான் சொல்லுங்களேன்.
மாணவர் கல்வி கடன் தள்ளுபடிங்கிற செய்தியை படிக்கிறீங்க. இப்ப தேர்தல் அறிக்கையில் அதிகமா படிப்பீங்க. கல்வி கடன் சரி, கல்வியை நான் மாணவன், கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை நான் கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு தள்ளியது. நான் ஒரு நாட்டின் வளத்திலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம். அந்த அறிவு வளத்தையே நான் கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு தள்ளியவன் பதில் இல்லை. சரி, என்னுடைய கல்வி கடனை ஒரு தடவை தள்ளுபடி பண்ணிட்டேன். அப்ப மறுபடியும் அதை மாத்திரமா மறாண்டு மறுபடியும் தள்ளுபடி. எப்படி தள்ளுபடி? இந்த தள்ளுபடி என் கடனை தள்ளுபடி பண்ணிட்டேன். வேளாண் குடிமகன் ஏன் கடனாளி ஆகிறான்? ஏன்னா எவனும் உற்பத்தி செய்யற பொருளை அவனே விலையை தீர்மானிக்கிறான். வேளாண் குடிமகன் விளைவிக்கிற உற்பத்தி செய்யற பொருளுக்கு அவன் விலையை தீர்மானிக்க முடியல, வாங்குறவன் தீர்மானிக்கிறான். அதனால அவன் இழப்புல இருக்கான், கடன் ஆகிடுது. அப்ப வேளாண் குடிமகன் தள்ளுபடி ஆகிறான். ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் கடனாளி ஆயிட்டா அந்த நாடு நாடான்னு வச்சுப்பாரு. அது என்ன, சிகரெட்டு விற்கிறவன், புயல விற்கிறவன், சாராயம் விற்கிறவன், கார் விற்கிறவன், செல்போன் விற்கிறவன் எல்லாரும் பணக்காரனா இருக்கும்போது எல்லா பயலுக்கும் சோறு போடுற, உயிர் உணவாக இருக்கிற, உணவை தருகிற, உயிர் தேவையா இருக்கிற உணவை தருகிற உழவர் குடி எப்படி கடனாளி ஆகிறான்? யார்கிட்ட பதில் இல்ல. வேளாண் குடிமகன் கடன் தள்ளுபடி, மாணவர் கடன் தள்ளுபடி. நீ வாங்கின 10 லட்சம் கோடி கடனை யாரு தள்ளுபடி செய்வார்? எப்படி இருக்கு பாருங்க. ஒரு நாடு 196 லட்சம் கோடி கடனை தொட்டுட்டு அந்த நாடு ஜிடிபில நான் வளர்றேங்குது. என்ன வளர்ற? கடன்ல வளர்ற. இந்த கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்கை வேந்தம்மா. கடன் வாங்கிட்டா அந்த மனிதன் நிம்மதியா வாழ முடியாது. ரோட்ல துண்டை போட்டு எப்ப இழுப்பானோ முச்சந்தியில, எங்க வந்து கதவை தட்டுவானோ, நல்ல தூங்க முடியாது. ராத்திரில விடிய காலத்துல வந்து கடங்கார போய் கதவை தட்டிடுவானோ, ராத்திரி தட்டிடுவானோன்னு இருப்பான் பாருங்க, பதட்டத்திலே இருப்பான். அந்த மாதிரி இந்த நாடு. ஒரு நாடு கடன் பெற்றுச்சுன்னா அது பொருளாதார அடிமையாயிருது. பொருளாதார அடிமையானால் அந்த நாடு பெற்றிருக்க விடுதலை கிடையாது. எப்படி கொண்டு நிறுத்தி வச்சிருக்கான் பாருங்க. இப்ப நாம வந்து எப்படி பண்றது? 10 லட்சம் கோடி கடனை கட்டிடுறோம். எப்படி கட்டுறோம்? வட்டி மட்டும் 1 லட்சம் கோடி கட்டுது. நம்ம எப்படி கட்டுறோம்? ஏற்கனவே ஆட்சியில் இருந்த எல்லாரையும் தூக்குறோம், எடுத்து அதுல சித்தப்பா இருந்தார், பெரியப்பா இருந்தார், மாமா இருந்தார், மச்சா இருந்தார். போய அதுக்குன்னு நான் ஆள் வச்சிருக்கேன். என் தம்பி பூமி மாதிரி, எதை பத்தியும் கவலைப்படாது, போய ஏதோ பண்ணிட்டாங்க. அந்த கூட்டத்துல நல்லா எல்லாம் அருமையா இருக்கு, நாங்க உள்ள நுழைஞ்சோம், உங்க ஆளுக விடலைன்னு பத்திரிகையாளர்கள்லாம். நம்ம எல்லாரையும் மதிச்சுதான் பண்ணுவோம். அப்ப தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சுக்கிறேங்க. அந்த மாதிரி ஆளுகளை வச்சு வாயா, அன்னைக்குதான் உண்மையிலே பச்சை மட்டைக்கு வேலை இருக்கு. வச்சு வெளுத்தா ஏன்னா இந்த குவாரி ஓனர்னு இருந்தவங்களாம் யாரா, இந்த மணல் குவாரி ஓனர்லாம் யாரா, தூக்குடா வச்சு வெளுத்தம்னு வச்சுக்கிறோங்க, செட்டில் ஆயிரும். உங்களால் நம்ப முடியுதா பாருங்க, கடந்த 15-20 ஆண்டுகளில் மட்டும் 75 லட்சம் கோடி அடிச்சிருக்கான் தமிழ்நாட்டில் மட்டும். 75 லட்சம் கோடி ஒரு மாநிலத்தில் இந்த 20 ஆண்டுகளுக்குள்ளே. என்ன கொடுமை பாருங்க. இப்ப இந்த தேர்தல்ல ஒரு தொகுதிக்கு 30 கோடி, அப்படின்னா 234 கவனோட தம்பி வருது. 7000 கோடி வச்சுக்கிறோம். 7000 கோடி வச்சுக்கிறோம். 7000 கோடி 7000 கோடி முதலீடு செய்து வெல்லுகிற ஒருவர் மக்களுக்கு சேவை செய்ய வருவாரா? எப்படி, என்ன நோக்கத்தில் வரும்? ஒரு முதலாளி முதலீடுன்னதே அது லாப தேவைக்குத்தான், சேவைக்கு இல்லை. யாருமே செய்ய மாட்டாங்க. அது உலகத்தில் அது இயல்புக்கு மாறானது. அப்படி ஒருத்தனும் இல்லைங்க. அது அந்த மாதிரி. இப்ப நம்ம எதுக்கு நிக்கிறோம் உங்களுக்கு தெரியாதில்ல. நீங்க இந்த குரலை தென்னரசு கூட சொன்னாரு போட்டதுன்ட்டு. அந்த காயங்களை நம்ம மறந்துடக்கூடாதுங்கிறதுல நீங்க முதல்ல யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு களத்துல நிக்கணும். இங்க பேசும்போதெல்லாம் தொண்டனுங்கிற வார்த்தை இந்த கட்சியில கிடையாது, இங்க தலைவன் கிடையாது. இப்ப நீங்க சொல்றீங்க சீமான்கிறவன் இருப்பான் போயிடுவான். தனி மனிதனை தலைமையை இருக்கிற முறையை ஒழிக்கணும்.
உயர்ந்த தத்துவத்தை தலைமை இருக்கிறத கத்துக்கணும். ஏன்னா லீ குவான் யூ இல்ல, அதே சிங்கப்பூர் தான். ஏன்னா அவன் வச்ச கட்டமைப்பு தத்துவம் இருக்கு. சேகுவாரா சொல்றான், ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் முன்வைத்த முழக்கங்களும் அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவனுடைய செயல்பாடும் மரணித்து போவது இல்லை. அது இருக்குது. அப்ப அது வழி நடத்தும். அதுதான் அப்படி. இப்ப என் தலைவன் என்னோட இல்லை, ஆனால் முன்வைத்த தத்துவம் நம்மோடு இருக்கு, வழி நடத்துது. இது நம்ம ஒண்ணும் இல்லையே, பலாயிரம் ஆண்டுகளா நமக்கு தத்துவங்கள் தான் இருக்குது, கருத்து இருக்குது, அறிவு செல்வம் இருக்குது. அது செயல்படுத்தால் இல்லை. குடிதளி கோல வச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகை தாண்டி தத்துவம் இல்லை. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி என்கிறான். எங்கள் திருநாட்டில் எங்கள் ஆட்சி, என் நாட்டில் என் ஆட்சி அப்படி சொல்ல வேண்டியதானே? எங்கள் திருநாடு, அதில் எங்கள் நல்லாட்சிங்கிறான். புரியுதா உங்களுக்கு? அதை சொல்றதை நீங்க கவனிக்கணும். ஆங்கிலம் ஒன்றே கற்றார், அதற்கு ஆக்கையோடு ஆவியும் விற்றார், அவர்களே தாங்களே அந்நியரானார். நாடு விடுதலை அடைகிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் பாடுறான், இவங்கெல்லாம் வந்து ஆங்கிலம் படிங்கிறாங்க, படிச்சு இப்ப ஆங்கிலத்தில் மோகம் கொண்டு படிக்கிறீங்களா, அந்த காலத்திலே இந்த வேலையை செய்ய தொடங்குறாங்கன்னு நினைச்சு பாடியிருக்கான் ஒருத்தன். காலஞானத்துல ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், அதற்கு ஆக்கையோடு ஆவியும் விற்றார், தாங்களே அந்நியரானார். ஒரு வார்த்தையை போடுறான் பாருங்க, செல்ல தமிழின் தொடர்வற்று போனாருங்கிறான் பாருங்க. ஏன் தமிழின் தொடர்வற்று போகணும்னு சொல்லவே? செல்ல தமிழின், செல்ல தமிழடா அப்படின்னு. அது மாதிரி எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சிங்கிற ஆட்சி அப்படின்னு சொல்லலவே. அதை நிறுவறதுக்கு நிக்கிறோம்ங்கிறத நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். நீங்க எல்லாரும் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழர் என்கிற தேசிய இனத்தின் விடுதலைக்கு நிற்கிற ஒரு அரசியல் படையில் வீரர்கள், இராணுவ வீரர்கள். நீங்கள் சீருடை அணியவில்லை, கருவி ஏந்தவில்லை, மாறாக அறிவாயுதம் என்கிற கருத்தியலை ஏந்தி நிற்கிறீர்கள். ஒரு அடிமை தேசியனத்தின் விடுதலை படையில், அந்த விடுதலைக்கு போராடுகிற புரட்சிகர அரசியல் படையில் நீங்கள் தளபதிகள். இதில் ஆண் பெண் இந்த பாலியல் வேறுபாடு கிடையாது. நம்முடைய கோட்பாடு இந்த பெண்ணிய உரிமை, பெண்ணிய விடுதலை அதெல்லாம் கிடையாது. அது அந்த வெற்றி சொல்ல முதல்ல ஒழிக்கிறோம். அது ஏதோ ஒரு தனியா ஒரு வேலை மாதிரியே வச்சுட்டான். உங்களுக்கு இந்த சாதிய ஒழிப்பு பேசுறான் பாத்தியா, அவனை ஒழிச்சுனா சாதி ஒழிஞ்சிரும். இவன் இந்த சாதி ஒழிப்பு பேசுற எல்லா அயோக்கிய பயலுக்கும் தன் சாதி தவிர பிற சாதி ஒழிக்கிறது, இதான் வேலையே. உண்மையா இல்லையா சொல்லு? அதை ஏண்டா அதை கடக்கணும்டா, கடந்து நடக்கணும்டா. இங்க நின்னுக்கிறது ஐயோ நாத்தம், ஐயோ நாத்தம், ஐயோ நாறுது, ஐயோ நாறுது. கர்மம் பிடிச்சவனை இறங்கி கூட்டி அங்கிட்டு போடு, இல்லை நடந்து அங்கிட்டு போய் தொலை. இங்கே நின்று நாறுதுன்னு பேசிருப்பான். ஒரு புரிதா? இந்த நாத்தம் பிடிச்ச பயிலாலதான் நாடு இப்படி. நீங்க செய்யறது என்ன செய்யறதுன்னே தெரியாம, இப்ப நான் வரும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாம வந்தேன். என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்க வண்டியில் ஏறி வரும்போது வரைக்கும் குழப்பம்தான். இங்க வந்து இறங்கியும் குழப்பம்தான். இப்படி என்ன செய்யறது ஒரு படபடப்பு நெஞ்சுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லி விட்டாப்ல, நான் என்ன போய் செய்யறதுன்னு வந்து, நீங்க போய் இறங்குங்க, உங்களுக்கே தெரிய வந்துடும் என்ன செய்யறதுன்னு, அதை செய்யுங்க. என்ன பிள்ளை இப்ப இறங்கும்போது நான் கூட பல தடவை சொல்லியிருக்கேன், நான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சுன்னு தான் கிணத்துக்குள்ள குதிச்சேன் எடுக்க. மூழ்கி போகும்போது தெரியுது என் பரம்பரையே உள்ளதான் கிடக்குது அப்படின்ட்டு. அப்புறமா தான் தெரிஞ்சு, முதல்ல என் இனத்தை கொண்டு விட்டான், என் இனச்சாவு இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம வச்சு நம்ம விடுதலை கனவை அப்படின்னு தான் இறங்கினேன். ஆனா அப்புறமா தான் தெரியுது, இவன் எல்லாமே திட்டமிட்டு என் பரம்பரையை அவன் அழிச்சிருக்கான். என் மொழியை அழிச்சு, என் இனத்தை அழிச்சு, என் வரலாற்றை மறைச்சு, என் இலக்கியத்தை ஒழிச்சு, என் வழிபாட்டை அழிச்சு, மொத்தமாவே என்னை முடிக்கிறன்னு திட்டமிட்டு இருக்கானவனதான். இது வலுவா நின்றுட்டு இந்த வேறு எங்கடா இருக்குன்னு பார்த்தா அது வேறா இருக்கு, வெட்டா அப்படின்னு முடிவு. புரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப போட்டு குழப்பிக்காத. உன்னை கேட்பான், என்ன அவரு? டேய், ஒரே ஒரு கேள்விதான்.
உலகத்தின் தலை சிறந்த மொழி மட்டுமல்ல, முதன் மொழி என் தாய்மொழி தமிழ். அதை எந்த மொழியில் ஆய்வறிஞனும் மறுக்க முடியாது, எந்த தொல்பொருள் ஆய்வறிஞனும் மறுக்க முடியாது. இதைத்தான் நம்ம தாத்தா காகிதம் இல்லத்தவர்களும் சொல்றாங்க, எவனும் மறுக்க முடியாது. நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழிகளின் முதன்மையானது தமிழ். சீர், சந்தம், யாப்பு, அசை, தொடை, இப்படி நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழிகளில் ஒன்று. எம்மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி உலகத்தில் உண்டென்றால் அது தமிழ். அதனால உயர் தனிச்ச மொழி. மற்ற மொழிகள்லாம் வேற மொழியிலிருந்து சொற்கள் கடன் வாங்கணும், ஆனா எனக்கு இருக்கு, நான் பயன்படுத்துறது இல்லை. ஜன்னல்ங்கிறோம், சாளரம்னு இருக்குது இல்லையா? இப்ப இது மைக்குன்றோம், ஒளி வாங்கின்னு இருக்குது. எனக்கு எல்லாத்துக்கும் சொற்கள் இருக்கு, நம்ம பயன்படுத்துறத. அப்படிப்பட்ட மொழி. ஆகச்சிறந்த இலக்கியங்களை எங்கள் தாய்மொழியே கொண்டிருக்குது, எல்லா சமயங்களுக்குமான காப்பியங்களை கொண்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மொழி. நீ நினைச்சு பாரு, இன்னைக்கு முதுகலையில் ஆய்வமானவன் கூட குறை சொல்ல முடியாது என்னுடைய குரலை. எழுசீர்ல சொற்பிழை இல்லை, எழுத்து பிழை இல்லை, பொருள் பிழை கிடையாது. எங்க அவன் என்னங்க இப்படி எழுத்து பிள்ளையா பாடியிருக்கா, இப்படி பொருள் பிள்ளையா பாடியிருக்கா, கம்பன் என்னங்க இப்படி பாடியிருக்கா, பாட முடியும், சொல்ல முடியாது. அதுல நீ என்னத்தை வியக்கணும், எதை கண்டு பார்க்கணும், எதை இப்படி யோசிக்கணும், அவனுக்கே வேண்டாம் தமிழ் படிப்பிச்சு கொடுத்துருப்பான். இவ்வளவு செழுமையான இலக்கியத்தை நெறியை ஒருத்தன் படைக்கிற அளவுக்கு அவனுக்கு எப்படா இவ்வளவு புலமை வந்தது? அதை பார்த்தீங்கன்னா அவனை அதை தேடி போனீங்கன்னா 5000 ஆண்டுகளுக்கு மூத்த இலக்கண நூல் தொல்காப்பியம்னா அவனுக்கு இவன் படிப்பிச்சிருப்பான். அப்படி தேடி போனீங்கன்னா அவனே என்பனார் புலவர்னு 100 இடத்துக்கு மேல சொல்றான். என்பனார் புலவர் அவனே. அவனுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்காண்டாங்கிறான் அவனே. அந்த மொழியை என் உயிர் மொழியை, என் தமிழை சனியன் ஒளி என்று சொல்றாங்க. அத ஒரு கேள்வி நமக்கு வருது. இத தெலுங்குல என்ன இருக்கு? ஒளி. கன்னடத்துல என்ன இருக்கு? சனியன் ஒளி. இது மலையாளத்தில் என்ன இருக்கு? கர்மாத ஒழிச்சு விடு. அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் உயிரோட நடமாடி இருக்க முடியுமாங்கிற கேள்வி நீ எழுப்பி பார்க்கணும். தமிழ்ல என்ன இருக்கு? சனியன், அத ஒளி. அது ஒரு காட்டு மிராண்டி மொழி. அதை படிச்சா வேலை கிடைக்குமா? அந்த தமிழா உன்னைய படிக்க வச்சது தாய்ப்பால் பைத்தியங்களை. எப்படி இருக்கு பாருங்க. அதை படித்தால் பிச்சையோட எடுக்க முடியாது. இதுதான், இது ஒருத்தருடைய கருத்து. திருப்பி தமிழர் அரசு என்று பேசுவதெல்லாம் இன எழுச்சிக்கு எதிரானது. உங்ககிட்டே கேட்கிறேன், இது எந்த இன எழுச்சிக்கு எதிரானது? தமிழர் அரசு என்றெல்லாம் பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இன எழுச்சிக்கு எதிரானது? நீங்க சொல்லுங்க. அப்படின்னா எப்படி? அப்ப தமிழர் அரசு என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் தமிழர் அரசு என்று பேசுவது என் இன எழுச்சிக்கு உரித்தானது, உரியது. அதான் நாங்க பேசுறோம். இப்ப புரியுதா உங்களுக்கு? எவன் என்னுயிர் தமிழ் சனியன் அதை ஒளி என்று சொன்னானோ அவனை ஒழிக்கணும். இவ்வளவுதான் கோட்பாடு. போட்டு அப்படி சொல்றார், இப்படி சொல்ற. அவனுக்கு எதையுமே அறுக்கணும், தாலி அறுக்கணும், கற்பப்பை அறுக்கணும். இது ஒரு சீர்திருத்தம். எப்படி இது ஒரு சீர்திருத்தம்? திருமணமே பண்ணிக்கொள்ளக்கூடாது, குழந்தை வரனா பெத்துக்க. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த பொறுப்பும் இல்லாம நீ உன்னுடைய ஆசையை தீர்த்துக்கிட்டு போ. இது சமூக சீர்திருத்தம். இதை ஏற்றுக்கு பாருங்க ஒரு தமிழ் சமூகம். நீ ரொம்பவெல்லாம் கோட்பாடு வச்சுக்காத. தகப்பன் என்பவன் உனக்கு பெத்தவனா இருக்கணும், தலைவன் என்பவன் உன் ரத்தவனா இருக்கணும். இங்க பார், தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க கூடாது. அது தன்மான இழப்பு. டேய், எங்க அப்பன் கருப்பா இருக்கிறான், அம்மத்தலம்பா இருக்கு, குள்ளமா இருக்கான், அடுத்த வீட்டுக்காரன் உயரமா இருக்கான், வெள்ளையா இருக்கான், அதனால அவனை அப்பன்னு சொல்ல முடியாது. அது எவ்வளவு மான இழப்போ அப்படி ஒரு இழப்பு. எனக்கு என்னடா கன்னடன் தலைவனா இருக்கிறது? என் ரத்தத்திலே, என் இனத்திலே ஆயிரக்கணக்கான ஆன்றோரும் சான்றோரும் இருக்கான்டா. என்னடா செக்கு யுத்தவனை விட சிறந்த தலைவன் இருக்கானடா. அயோத்திதாசன் ரெட்டமலை MC ராஜாவை தாண்டி தலைவர் இருக்கானடா. சிவானந்த சிங்காரவளரை தாண்டி தலைவர் இருக்கானா? எனக்கு சொல்லு, நீ சொல்லு. நீ என்ன பெரியாருனா? அங்க ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்துனதரை பேசியிருக்க, அங்க ஈழத்துல
ஈழ விடுதலையை முதலாக ஆதரித்து பேசிய தமிழ் பெரியார் யாரு? பெரியார் கியாபே விஸ்வநாதன் நம்ம தாத்தா பேசியிருக்காப்ல. சொல்லுங்க தம்பி, நீ நீ இங்க இவர பெரியார் இருக்கா? யார உங்க ஐயா ஈவேராவ? அவரு ராஜாஜி இருக்காருல்ல, ஆரிய எதிர்ப்புப்பா, ஆரிய எதிர்ப்பு. ராஜாஜியை பெரியார், யாரு? ராஜாஜியை பெரியார் எழுதியிருக்காப்ல. இப்ப எந்த பெரியார்? நம்ம பெரியாருப்பா. அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை தான் நீங்க வச்சுக்கணும். நம் மீது சுமத்தப்பட்ட சாதி இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவது மேலானதுன்னாரு. அதே வாசகத்தை திருப்பி போடு. நம் மீது சுமத்தப்பட்ட திராவிட இழிவை, திராவிட தீண்டாமையை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதை மேலானது. தன்மானமிக்க ஒவ்வொரு தமிழனும் பிறவி கடமையாக எடுத்து செய்யணும். பேத்தெரியணும்டா. திராவிடம்ங்கிற சொல், திராவிடம்ங்கிற அடையாளமே இருக்கக்கூடாது. இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்திட்டான். இவ்வளவு தூரம் விட்டு போயிரும் நினைக்கிறியா நீ? என்ன நம்ம எத்தனை ஆண்டுகளாடா முருகனை கும்பிட்டாங்க. இப்ப எந்த முருகன்டா சிலையா இருக்கு? இப்ப எந்த முருகன் இருக்குது? திருமண அழைப்பிதழா, நாட்காட்டியா அச்சிடும் போது அண்ணன் வரைஞ்ச முருகன் தான் இருப்பான். அப்படி நிறுவும் போது நம்ம மாத்த மாட்டோமா? எல்லாத்தையும் மாத்த மாட்டோமா? என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்கா நீ? கர்நாடகால விண்ணூர்தி நிலையத்தை விட்டு வெளியே வந்தா கெம்பே கவுடான் அவன் மன்னனை வச்சிருக்கான். தனியார் விண்ணூர்தி நிலையம் அதானி வச்சிருக்கான் மகாராஷ்டிரால. வெளியில வரும்போது வீர சிவாஜி இருக்கான். நீ சென்னை விண்ணூர்தி நிலையம் வெளியே வரும்போது என் வீர பாட்டி வேலுநாச்சியாரை நிறுத்தி வீரம் வீர மாதா எங்க சொல்லுங்க, என் தமிழ் பரம்பரையின் மான மகள் மான மரத்தி வேலுநாச்சியார் மண் உன்னை வரவேற்கு நிறுத்தி விட்டுருவேன். நீ ஒன்னும் தப்பிக்க முடியாது. நீ இந்த மதுரை விண்ணூர்தி நிலையத்துக்கு வந்து எங்க தாத்தா முத்துராமலிங்க தேர் பேரில் ஒரு துவக்கி தருது, தாத்தா இமானுவல் தேர்ல வைக்க தருது. ரெண்டு பேருக்கும் பொதுவாக ஒரு தெரியும், ஒரு பாண்டியன் ஒரு தெரியும். தலையலங்கானத்து செருவன்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் விண்ணூர்தி நிலையம் ஒருத்தனும் அடிச்சுக்கிற மாட்டான். இவ்வளவுதானே. இவங்க என்னென்ன வேலை பண்ணியிருக்கான்? இந்த போத்தீஸுக்கு ஏற்ற மாதிரி பல 100 கோடியில் ஒரு மேம்பாலம் இருக்கு. போ, அந்த மேம்பாலத்துக்கு பேர் என்ன? ஜே அன்பழகன் மேம்பாலம். யாரு ஜே அன்பழகன்? யாரா சொல்லு. எங்க அண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் பையன். அவர் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காப்ல? அவ்வளவு. திமுகவின் மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு மேம்பாலம். இங்க எதுக்கு சவுந்தரபாண்டியன் நாடார் இருந்தா? நடேசனார் எதுக்கு இருந்தாரு? இந்த நடேச முதலியார் எதுக்கு இருந்தாரு? இந்த அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா, சிங்காரவேலர், இந்த ஜீவானந்தம், இவங்கெல்லாம் எதுக்கு இருந்தாங்க முன்னவங்க? ஏன் அவங்க பேரெல்லாம் அதில் வச்சா தகுதி இல்லையா? அதுக்கு அடையாளத்தை மறைப்பது. எங்க சுத்தினாலும் உங்களுக்கு ஒண்ணுதான் இருக்கு. நீங்க தன்னை முன்னிறுத்திக்கிற முயற்சி பண்ணும்போது மண்ணையும் இனத்தையும் பின்தள்ளுறீங்க. நீங்கள் பிறந்த உங்கள் மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்தும் போது உங்களை பற்றி நீங்க இங்கே நிற்கிறேன், என் பேர் அங்கே இருக்கு, என்னை முன்னாடி உள்ள பின்னாடி உள்ள அதெல்லாம் வராது. ஒரு லட்சியவாதிக்கு அதெல்லாம் என்ன தோணாது. உலகம் முழுமைக்கும் இருக்கிற தத்துவங்கள் என் அன்பிற்குரியவர்களே, கைகட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கை நீட்டி கட்டளையிடுகிற தகுதியை பெறமாட்டான். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் பெரிதொன்றை அடைய முடியாது. தன்னை தாழ்த்தி கொள்ள தயாராக இல்லாதவன் தலைமை ஏற்கிற தகுதியை பெறமாட்டான். நல்ல மாணவன் தான், நன்றாக கற்கிற நல்ல மாணவன் தான் நல்ல ஆசிரியராக ஆக முடியும். நான் பள்ளிக்கூடமே போக மாட்டேன், நான் படிக்கவே மாட்டேன், ஆனா என்னை பேராசிரியர் ஆக்குனா அது எம்பிட்டு பெரிய சேட்டை அயோக்கியத்தனமோ அப்படிப்பட்டதை ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். என்னை மாநிலத்தில் போட்டு யாரும் இங்க கோழி குண்டு அடிச்சு கிச்சு கிச்சு தாம்பலம் ஆடிக்கிட்டு இருக்க பிள்ளைகள் கிடையாது. 3 சீட்டு 4 சீட்டு ஆடுற ஆட்டமும் கிடையாது. இங்க தேவையில்லாம ஒருத்தரை நீக்கிறதுக்கோ தேவையில்லாம ஒருத்தரை சேர்க்கறதுக்கோ அப்படிலாம் இங்க யாரும் மன நோய் கொண்ட பைத்தியங்கள் இங்க யாரும் உட்கார்ந்துருக்கல. ஒரு தேசிய விடுதலை என்கிற புனித கனவை கொண்டு நிற்கிற போராளிகளின் கூட்டம் இது.
மாசேத்துங் சொல்றாருல, நாங்கள் வன்முறை மீது தீராத காதல் கொண்ட மன நோயாளிகள் அல்ல. அதே தான் நாங்க சொல்றேன். நாமல் இதெல்லாம் இது நம்ம நோய் இல்லது, நாம் தேசிய விடுதலைக்கான போராளிகள், புரட்சியாளர்கள். அதனால இந்த இதெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்றேன், உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த பயணத்தை நான் சரியாக கொண்டு போவேன், வழிநடத்தின்னு நம்பிக்கை இருந்தால் என் பின்னாடி தொடரலாம், பின்தொடரலாம். இல்லைன்னா விலகி நின்றலாம். நீங்கள் வெளியில போய் வைக்கிற விமர்சனங்கள் எல்லாம் என்னை சிதைக்கும், எங்களை சிதைக்கும் என்று நினைத்தால் அது உங்களுடைய புரிதல் குறை. அது எங்களை எப்போதும் செதுக்கி கொண்டிருக்கும், வெறியேற்றி கொண்டிருக்கும். இந்த அயோக்கியப்பெல்லாம் போய் என்ன பேச்சு பேசுறான் பாரு, இவனுக்கு எதிராக வென்று காட்டணும்டா, இவங்களை ஒழிக்கிறதுக்காவது வென்று காட்டணும்டான். அதனால அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உளியின் வழிதாங்காதவன் சிலையாக முடியாது, புண்படாதவன் பண்பட முடியாது. புல்லாங்குழலே சான்று. அது நெருப்புல காய்ச்சிக்கிட்டு அந்த கம்பியை கொண்டு அதுல ஓட்டையை போடும்போது அது உடம்பு சூடு தாங்களேன்னா அது எப்படி இனிமை ஈஸியே தரக்கூடிய புல்லாங்குழலாம் மாறும். நான் பல முறை சொல்லிட்டேன். முந்தி கொண்ட முதல் கல் கோயிலின் படிக்கல்லாம் இருக்குது, கடைசி வரை காத்திருந்த கல் தான் கலசம் ஏறுதுன்னு. கோயிலில் சிலையா இருக்கிறதும் ஒரே மலையில் வெட்டப்பட்டது தான். படிக்கல்லா வாசலில் ஏறும்போது மிதிபடுற கல்லும் ஒரே இதில் வெட்டப்பட்டது தான். அப்போ என்ன பண்ணுது, கோயில் நட சாத்திட்டு போன பிறகு, குறுக்கல் போன பிறகு இந்த வாசலில் கிடக்கிற கல் அந்த உள்ளே இருக்கிற சிலை இருக்கிற கல்லுக்கிட்ட பேசுது, டே மச்சான், 2 பேரும் ஒன்றா தானடா ஒட்டி இருந்தோம், ஏன்னா என்ன போகிற வரலாம் மிதிச்சுட்டு போகிறான், உடனே விழுந்து பாலாபிஷேகம் பண்ணுறான், நெய் அபிஷேகம் பண்ணுறான், விழுந்து மாலையை போடுறான், விழுந்து கும்பிடுறானடா, எல்லாரும் உன்னை வணங்குறான், என்னை மிதிக்கிறானடா, என்னடா கொடுமைன்றான். அதெல்லாம் ஒன்றும் கொடுமை இல்லை மச்சான், நீ அந்த மலையில் ஒன்றா கண்டா ஒட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு தாண்டா இருந்தோம், அவன் 2 அடி அடித்தவொன்னே டப்புன்னு நீ விழுந்துட்டாடா, வழி தாங்காமல் கீழே விழுந்துட்டா, உன்னை தூக்கி கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கான். நான் பாடுறா, அப்படியாடா, இந்த மூக்கு இருக்கு பாடுறா மச்சான், இதுக்கு 3000 அடி வாங்கியிருக்கேன்டா. இந்த கண்ணு பாடுறா, கணக்கில்லாத அடிடா, கணக்கில்லாத அடி. இந்த காது, ஐயோ அடிச்சாம்பார் அடி. அது மாதிரி இந்த உடம்புல பாடுற அந்த கை காலு வலி, உடம்பு பூரா வலிடா மச்சான். அந்த ஊழியின் வழிதாங்கி நான் நின்னதுனால மக்கள் வழிபடுற இடத்துல இருக்கேன், நீ வழிதாங்காம விழுந்ததுனால மிதிபடுற இடத்துல இருக்க. இதுதான் வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கணும். நீங்க உங்களுக்கு பொறுப்பு வரணும்னா நீங்க வரலாற்றை படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு பொறுப்பு வந்துடும். அது நமக்குன்னு ஒரு வரலாறுன்னு இல்லை, செய்திகள் இலக்கிய சான்று தான் இருக்கு. நம்ம எடுத்து சொல்றோம். நீங்க கண்ணு முன்னாடி நம்ம இனச்சாவை பாருங்க, இன்னைக்கு நம் நிலமும் மக்களும் நிக்கிற நிலைமையை பாருங்க. எந்த உரிமையும் இல்லை, காற்று இல்லை, நீர் இல்லை, நஞ்சில்லாத உணவு இல்லை. பிறக்கிற குழந்தை ஏன் புற்றுநோயாக பிறக்குது, புற்றுநோயோட பிறக்குதுங்கிற கேள்வியை எழுப்புனீங்கன்னா உங்க பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு உணவு வந்துடும். அந்த இடத்துல போட்டி இருக்கணும். என் தம்பி சொல்றான், அந்த தொகுதியில் 400க்கு மேற்பட்ட இதை கொடுத்துட்டாங்க, ஏதோ தேனியில் ஏதோ ஒரு இதில் சொன்னான், போடியில் கொடுத்துட்டாங்கன்னு. அது மாதிரி போட்டி போடும். இன்னும் BLA 2 அந்த இதை கொடுக்கறதுக்கெல்லாம் பொறுப்பு வரணும். பொறுப்புன்னு சொல்றது காரணம், பொறுப்பாக அந்த வேலையை செய்வார்கள், அதனால் அவர்கள் பொறுப்பாளர்கள் அப்படின்னு போடுறோம். நீங்க அந்த இடத்துல பொறுப்பா இல்லைன்னா அந்த வேலை பொறுப்பற்று போயிடும். இதெல்லாம் உங்க அடிப்படை கடன் வேலை. அதான் ஒவ்வொருத்தரையும் நினைவூட்டிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஏப்பா அதை கொடுத்துட்டீங்களா, ஏப்பா அதை செஞ்சிட்டீங்களா. 2வது, உங்களுக்கு இந்த மாதிரி என் தம்பி சொன்ன மாதிரி மிக வேலையை எளிதாக பிரித்து கொடுத்தேன். இந்த தென்னரசு கூட சொன்னார், நீங்க மொத்தமாக இருக்க முடியாது, வளர்கிற பிள்ளைகள் நம்ம எளிய சுமை. ஆமா, இனிய 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 பயணம், அது எளிய சுமை அப்படின்னு நான் சொன்னேன். வேலையை சிறிதாக்கு, வெற்றியை எளிதாக்குன்னு பிரித்து கொடுத்தேன். அந்த வேலையை சிறிதாக்குறது என்னன்னா, நீங்க யாராவும் இருங்க, உங்க வாக்ககத்துக்கு போயிருங்க. நீங்க மாநிலத்தில் ஒருங்கிணைப்பாருங்க, மண்டலத்தில் இருங்க, இளைஞராக இருங்க, இல்லை மாணவர் பாச, மீனவர் பாசற, மகளிராக, உங்க வாக்ககம் எது, நீங்க எங்க ஓட்டு போடுவீங்க அந்த இடத்துல போய் நின்றுக்கிறீங்க. உங்களோடு வேலை செய்ய ஒரு 8 பேரை குறைஞ்சது சேர்த்துக்கிறீங்கன்னு சொல்லுது கட்சி, 10 பேரை கூட சேர்த்துக்கிறீங்க, 8 பேர் அது சேர்த்துக்கிறீங்க. அது ஒரு பூத்து ஏஜென்ட்னோ வாக்கக முகவர்னோ அந்த கட்சி சொல்ல விரும்பலை, கிளை என்று சொல்ல விரும்புது. அந்த கிளையை கட்டிக்கிட்டு நில்லுங்க. உங்கள் இலக்கு ஒன்று வச்சுக்கிறீங்க, என் வாக்ககத்தில் வெற்றி வாக்கு என் இலக்கு, இவ்வளவுதான்.
நீங்க அங்க போய் இது திமுக நிக்குது, அதிமுக நிக்குது, அது எவன் நிக்கிறான்ல, நான் நிக்கிறேன் இங்க, அதுதான் இங்க. ஏன் நீ புலி 1000 விலங்குகளோட நின்னாலும் தனிச்சு நிக்கிற திமிரோட நிக்கும். தனியா நிக்கும். 1000 மிருகம் சுத்தி நின்னாலும் புலி தனியா நிக்கும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிக்கிற திமிரோடு நிக்கும். அப்படி நீ அங்க போய் நின்னுக்கணும். நீ ஏன் நீ வந்து நாடே வெல்லணும்னு நீ நினைக்கிற? அது உன் வேலை இல்லை. நாடே தோத்தாலும் சரி என் தொகுதியில் நான் வெல்லுவேன். அது யாருக்கு வேணும்? ஒவ்வொரு வீரனுக்கும் வேணும். என் தொகுதியே தோற்றாலும் சரி என் வாக்ககத்தில் நான் வெல்லுவேன். அப்படி ஒவ்வொரு வீரனும் முடிவெடுத்து விட்டால் தொகுதி வெல்லும், நாடு வெல்லும். இவ்வளவுதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தலைவர் என்ன சொல்றாரு? எவ்வளவு எத்தனை கிலோமீட்டர் பயணமானாலும் ஒரு காலடி தடத்தில் தான் தொடங்கி ஆகணும். நம்ம ஊர்ல சொன்ன 1 1 100 ஒருமிக்க 100 நம்ம ஊர்ல 1 போட்டுதான் அப்புறம் 1 லட்சம் போடணும். நீங்க எடுத்தோடனே 1 லட்சம் அப்படி பண்ண முடியாது. இதைதான் மார்ட்டின் லூதர் கிங் நமக்கு என்ன சொல்றான்? நீ ஏண்டா மொத்தமா அப்படி பார்த்து 100 படிக்கட்ட பார்த்து அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கடா, கிறுக்கு பல இப்படி பாரு, 5 படி தாண்டா இருக்கும். என்ன சொல்றான்? நேரா இப்ப நான் பார்த்தா எனக்கு 5 படி இருக்கு. ஏறி அங்க போயிட்டேன்னா அங்கிருந்து பார்த்தா 5 படி தான். இப்படி அப்பா 100 படி அப்படி பார்க்காதடா பைத்தியக்காரப்பல. முதல்ல நம்பிக்கையோடு ஒரு படியில் முதல் அடியை எடுத்து வைடாங்கிறான். அதுதான் இப்ப. அப்ப உன் வேலை என்ன? போப்பாங்க. நாளைக்கு அவர் கேட்பாரு, என் பூத்துல இந்த பாருண்ணே அண்ணே வெற்றி ஓட்ட தொட்ட, என் பூத்துல அதிக வாக்கு. இப்படி ஒவ்வொருத்தனும் காட்டிட்டா நாடு நம்ம கையில். அங்க போய் என்னைய மதிக்கல, என்னை கூப்பிடல, இது ஒருங்கிணையில, அவன் வேலை இவன். அங்கிருந்து ராத்திரியில எனக்கு செய்தி, நாமளே பெரிய செய்தி, நமக்கு ஒரு செய்தி போடுறான் பாருங்க. ஒரு வேலையும் இங்க நடக்கவில்லை. இந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் ஏனென்றே தெரியவில்லை. அவர் அங்க நான் எவனை பிடிச்சி எழுப்புறது போட்டு ஏப்பா அந்த ஒருத்தர் இருக்கான்ல ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் விளாண்டி மாதிரி, இந்த பாக்கியராஜா அதை கவனிக்கிறான்னு போட்டு எப்பா அதை பாருப்பா, எப்பா ஏய் அது என்ன பாருப்பா. அப்புறம் அந்த பகுதியில் எவனாவது இருக்கானா நம்மளை மாதிரியே பாவப்பட்டவன் 2 பேர் இருப்பான். இந்த பெஞ்சு இந்த பக்கமெல்லாம் பெஞ்சுக்கு தள்ளிடுறது. டே பெஞ்சு இது என்னன்னு பாடுறான், இந்த கட்டு வரேன். ஐயா கொஞ்சம் புரிந்துணர்வோடு நீங்க போட்டி பொறாமை வேணாம்னு நான் சொல்லலை. பொறாமைனா என்ன? ஒருவேளை இவன் அதிக ஓட்டு வாங்கிடுவானோ, அண்ணன்ட்ட நல்ல பேர் வாங்கி போறாம இருக்க, அவனை விடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, நாம விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கணும். நீ என்ன நினைக்கிற? அவனை விடக்கூடாது, எப்படியாவது ஒழிச்சு போறணும். சரிதான் என்ன? என்ன என்ன அதுதான் உண்மையா? பாருங்க, இதை ஒழிக்கணும். நீங்க புதிதாக இந்த பயணத்தை தொடங்கி வரல. தலைவர் 35 ஆண்டு போராடிருக்காரு. 35 ஆண்டுகள் ஆயுதமேந்தி சரியா 30 ஆண்டுகள். நாம் அதில் 15 ஆண்டுகள் நாம் அறவழியில் போராடிட்டோம். அறிவாயுதம் ஐந்தி அரசியல் களத்தில் தேர்தல் களத்துக்கு 10 ஆண்டுகள் வந்துட்டோம். 16 வந்தோம், இப்போ 26, 10 ஆண்டு நிறைவுறுது. நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம வெள்ளலைன்னு நினைக்கிறீங்க. முதல்ல ரெட்டை மெழுகுவர்த்தி ஒன்று கொடுத்தான், அப்புறம் தூக்கிட்டான். அப்புறம் நமக்கு இந்த கை கட்டின இந்த கரும்பு விவசாயியை கொடுத்தான். கண்ணா கிசான், நான் தான் அதை விவசாயின்னு வச்சு கொண்டு போனேன். அப்புறம் திருப்பி அதை தூக்கிட்டான். அப்புறம் மைக்குன்னு ஒன்று கொடுத்தான். மைக்கை நம்ம விட்டோமா? இந்த மைக் உண்மைக்கு, நேர்மைக்கு, வாய்மைக்கு, தூய்மைக்கு, இந்த மைக்குன்னு நம்ம விடலையே. இது பேரறிஞர் அண்ணா பேசிய மைக், மார்ட்டின் லூதர் கிங், இது அறிஞர் சாக்ரட்டிஸ், நம்ம விட்டோமா? அங்க தெய்வ திருமகன் எங்கள் தாத்தா பேசியது, பெருந்தலைவர் காமராஜர் பேசியதுன்னு போட்டு அதுல போட்டு வந்தோம். அதுலயே அங்கீகாரத்தை பற்றி எந்த சின்னத்தை எடுத்தானோ அதே சின்னத்தை கொடுத்தான். இப்ப அந்த சின்னம் நிலையான ஒரு சின்னமா மாத்திருக்கோம். இது வெற்றி தானே? இது வெற்றி தானேப்பா. அப்புறம் இப்படி சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்குள்ள போய் செய்ய முடியாததெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்க எங்க ஐயா அம்பேத்ராஜன் ஐயா சொன்னாங்க பாருங்க, எவ்வளவா ஆளுமையோட பேசுனாங்க பாருங்க. ஐயா எவ்வளவு அனுபவத்தோட தெளிவா எடுத்து வச்சாங்க பாருங்க.
இன்னைக்கு காட்டுப்பள்ளியில அந்த கட்டுமானம் அப்படியே நிக்குதுன்னா காரணம் நாம் தமிழர் கட்சி தான். திருவொற்றியூர்ல அண்ணனை திட்டமிட்டு அவன் தோக்கடிக்க வேண்டிய தேவை இருந்ததுனா, இவன் வென்றுட்டானா கொண்டுட்டான்னு தான் அங்க அவனை தோக்கடிக்கிறான். நம்மை வீழ்த்த துடிப்பார்கள், ஊடகங்கள் மறைக்கும். காரணம், கார்ப்பரேட் கூட்டாண்மை முதலாளிகளுக்கு எதிரானவர்கள் நாம், நிலத்தின் வளத்தை கொள்ளையடிப்பவர்களுக்கு எதிரானவர்கள் நாம். அதனால நம்மளை வளர விடக்கூடாதுன்னு நினைப்பான். நம்மை மட்டும் இல்ல, எவனவன் என் மொழி, என் இனம், என் நாடு, என் மக்கள், என் மலை, என் காடு, என் அருவின்னு பேசுறானோ அவனெல்லாம் ஒழிப்பான். அப்படிதான் தலைவரை ஒழிச்சான், அப்படிதான் கடாஃபியை ஒழிச்சான், அப்பதான் அதிபர் முபாரக் ஒழிச்சான். அப்படிதான் எல்லா இப்ப ஈராக் எதுக்கு இப்ப அடிச்சு அவன் நான் தான் செயல் அதிபர்னு எதுக்கு போடுறான்? இப்படிதான். ஏன்னா என் நிலம், என் வளம், என் மக்களுக்கு நின்னான்னா வளவேட்டைக்கு நிக்கிறவன் அடிப்பான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். அப்ப அதனால நம்ம இதையெல்லாம் தாண்டி அவன் எதுக்காக நம்மளை வீழ்த்த நினைக்கிறானோ நம்ம அதுக்காக தான் நம்ம வெல்ல நினைக்கிறோம். அதுல கவனமா இது பண்ணும். நீங்க செய்யற வேலை ஏதோ சின்ன வேலை கட்சின்னு நினைக்கிறீங்க. நீங்க இப்ப நமக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் நினைக்கிறீங்க? எவ்வளவு நேரம் ஆயிரும் நினைக்கிறீங்க? எனக்கே கூட அவங்க பேசும்போது என்னடா ரொம்ப கஷ்டமா இருக்க, போயிடுவோமான்னு கூட கேட்கும். இதெல்லாம் சிரிக்கிறிய பத்தியில உங்களுக்கு தெரியும், நான் போக மாட்டேன். அதாவது என்னன்னா, நம்ம இவ்வளவு இப்ப என் தம்பி இவன் சொல்றான் திருமுருகன், நம்ம பெண்கள்கிட்ட போய் சேர்த்தமா, அவன் தான் சொன்னான்னு நினைக்கிறேன். இது நீங்களா சொல்றீங்க, கொண்டு போய் சேர்த்தமா. நாங்க என்ன செய்யறோம்னு கூட, நாட்டுல இவ்வளவு வேலை நடக்குது, இதை கூட கவனிக்காம நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நாட்டில் அரசியல் நகர்வுகளை கவனிக்காம என்ன வேலை? அப்புறம் நாடு எப்படி இருக்குது? படித்தவர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறீங்க. அப்போ ஒரு நாட்டில் தேர்தல் நேரத்தில் யார் என்ன கட்சி என்ன செய்து, என்னென்ன கட்சி என்னென்ன கருத்துக்களை வைக்குதுன்னு கூட கவனிக்காம அப்படி இருக்கிறவங்ககிட்ட போய் என்ன திரும்ப திரும்ப சொல்றீங்க? அறியாமல் இருக்கிற மக்களுக்கு நீங்க கற்பிக்கலாம், பொறாமையில் இருக்கிற மக்களுக்கு ஒன்றும் கற்பிக்க முடியாது, ஒண்ணுமே தெரியாது. அது இதுக்கு மேல இதை தாண்டிய கருத்துக்களை எடுத்து வைக்கிறதுக்கு இனி ஒருத்தன் வரணும். நம்ம அவ்வளவு ஆகச்சிறந்த கோட்பாடுகளை எடுத்து வச்சு போறோம். அது நானோ என்னுடைய பிள்ளைகள் நீங்களோ எடுத்து வைக்கிற அளவுக்கு ஆற்றலோடு கருத்தை கொண்டு மக்களுக்கு கடத்துகிற ஆற்றல் பட்ட கட்சி இந்திய துணைக்கண்டத்தில் ஒருத்தனும் கிடையாது, உலகத்திலே கிடையாது. தன்னுடைய உள்ள கிடங்கில் இருக்கிற என்ன கருத்துக்களை எடுத்து மக்களின் இதயத்துக்கு நெருக்கமா கடத்துற ஆற்றல் எத்தனை கட்சியில் இருக்கு? எல்லா கட்சியிலும் இருக்கிறவன் என்னைய மாதிரி நான் தான் பேசுற மாதிரி இருக்கு. தூரத்துல பார்க்கும்போது பார்த்தா என்னைய மாதிரி கையை கால அழைச்சு பேசிட்டு இருக்கான் ஒருத்தன். இது யார் நம்ம பேச்சு மாதிரி இருக்குன்னு பூரா பயிலும் போட்டு போட்டு தாக்க அதே மாதிரி கை வச்சு பேசிட்டு இருக்காப்ல. புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு நம்ம கொண்டு விதைக்கிறோம். அதை அவங்க கவனிக்காம இருக்கிறதுங்கிறது அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் முதல்ல அன்னைக்கு சொன்னேன்ல, வரைவில் கூட சொன்னேன், வாழைப்பழ கதை தான். அது என்ன தெரியுமா? வாழைப்பழ கதை, பெட்டி கடைக்கு போனீங்கன்னா வாழைப்பழ தாறு 2 தொங்க விட்டுருப்பான். காட்சியா போடுறேன், நாங்க யாரு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு காட்டுறதுக்கு. வாழைத்தாறு இப்படி தொங்கும், தலைகளா தவம் இருக்கும். நான் நல்லவன், என்னை வாங்கி சாப்பிடு ப்ளீஸ், ஹலோ 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 இங்க வாங்க வாங்கங்க, ஹலோ இது சாப்பிடுங்க, நான் ரொம்ப நல்லவங்க, உடலுக்கு நல்லது, என்னை சாப்பிடுங்கன்னு தலைகளா தொங்கிக்கிட்டு இருக்கும். திரும்பி கூட பார்க்க மாட்டான். இந்த உள்ள வச்சிருப்பான் பான் பராக்கு, ஹான்ஸு, சிகரெட்டு மறைச்சு வச்சிருப்பாப்ல. அதை சார் சிகரெட் பாக்கெட் ஒன்று விடுங்க சார், முதுகுக்கு பின்னாடி வாழைப்பழத்தை தொங்க விட்டு இப்படி பற்ற வச்சுக்கிட்டு இருப்பாப்ல. இந்த முதுகு பின்னாடி கிடக்கிறவங்கள கேட்பாரட்டு, அதான் நம்ம. அவன் பாடு 10 லட்சம். அப்புறம் புற்றுநோய் வந்தவன வாழைப்பழம் சாப்பிடணும்னு வாழையா பிச்சு சாப்பிட்டு இருப்பான். புரியுதா? இதுதான் பிரச்சனை. அதனால கோபம் இருக்கும், வலி இருக்கும். அதுலயே அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான் அவங்களுக்கு வலியுறுத்தின, யாரோ ஒருத்தருக்காக வேலை செய்யறோங்கிற எண்ணத்தை கைவிட்டு நீ பிறந்த பெருமைமிக்க சமூகத்துக்காக உழைக்கிறாய் என்கிற பெருமிதமும் திமிரும் கொண்டிருக்கிறான். நீங்க அண்ணனுக்காக நிக்காதீங்க, என்னுடைய எண்ணத்துக்காக நில்லுங்க, உங்களுக்காக நில்லுங்க, நம் மக்களுக்காக நில்லுங்க. நம் தங்கை என்ன சொன்னா, நாங்க உங்களுக்காக தான் நாங்க வந்திருக்கோம், உங்கள் சந்ததிக்காகத்தான் நாங்க நிக்கிறோம்ங்கிறத அது சொல்றா பாருங்க. அதுதான் நீங்க முக்கியம், அதுதான் முக்கியம்.
அப்ப நீங்க நமக்காக, நான் எனக்காக செய்கிறேன், நான் என்னுக்காக செய்கிறேன், என் சந்ததிக்காக செய்கிறேங்கிற எண்ணம் கொண்டு இருங்க. இப்போ செலன்ஸ்கி தெரியும் உங்களுக்கு. இப்போ உக்ரைன் அதிபர் தெரியும் உங்களுக்கு. அவர் அரசு அலுவலகங்களில் அவருடைய படம் இங்கெல்லாம் கண்ட கண்ட நாய் படம் மாட்டியிருக்கும். நம்ம வந்தவொடனே எந்த படம் இருக்காது, ஒரே படம் தான் இருக்கும். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். என் முன்னவர்கள் படம் இருக்கும். எங்கள் தாத்தா காமராஜ், எங்கள் தாத்தா டாக்டர் சுப்பராயன் படம்லாம் இருக்கும். திராவிடம் படம் ஒரு படம் இருக்காது. அப்போ அவர் அரசு அலுவலகத்தில் மாட்டியிருக்கும் போது அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் அவர் என்ன சொல்கிறார், கூப்பிட்டு எல்லாரையும் ஒரு அதிபரே சொல்கிறாப்புல, இது என் படத்தெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா நான் ஒரு ஐடென்டிட்டியோ ஐக்கானோ கிடையாது, நான் ஒரு குறியீடோ அடையாளமோ கிடையாது, எடுத்துருங்க. எடுத்துட்டு உங்களுக்கு முன்னாடி அரசு அலுவலகங்கள் எல்லாம் உங்கள் வீட்டு குழந்தைகள் படத்தை மாட்டுங்கன்றான். எவ்வளோ பெரிய இது பாருங்க. உங்கள் குழந்தைகளின் படத்தை மாட்டுங்க உங்கள் நாற்காலிக்கு எதிரே. ஒரு கோப்பு வருதுன்னு அதை பார்த்துட்டு கையெழுத்து போடும்போது ஒரு தடவை உங்கள் குழந்தைகளின் முகத்தை பார்த்துட்டு போடுங்க, கையெழுத்தை போடுங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் உங்கள் கையெழுத்தில் இருக்கு. அதை ஒரு தடவை பார்த்துட்டு போடுங்கன்றான். இப்போ அது மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உங்கள் குழந்தைகள் உங்கள் சந்ததியினரை மனதில் வைத்துக்கொண்டு களத்தில் நில்லுங்க. நீங்கள் எனக்காக நிற்காதீங்க. நான் ஒன்றும் இல்லை, நான் இருப்பேன், நாளை போயிடுவேன். ஆனால் நான் முன்வைத்த தத்துவம் இருக்கும். ஏன்னா என் தத்துவம் நின்னதில்லை, பல ஆயிரம் ஆண்டா நம் இனம் தூக்குனது. அதை என் தலைவன் தூக்குனா, அவன் மொத்தத்தையும் சேர்த்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்கான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பிரித்து இந்த நன்கொடை சீட்டு ஒரு கட்டு கொடுப்பான் என் தம்பி துறை. அதுக்காக தான் வந்திருக்கான். ஒரு கட்டு கொடுப்பான். அந்த கட்டை மொத்தமாக ஒரு ஆள், நீ ஒரு 10 கொண்டு வாப்பா, நீ ஒரு 10, அந்த 10 தான் இப்படி. அப்போ அதில் இதை கவனமாக நீங்கள் கையாளணும். இது கடைசி நேரம் வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம பாடம் நடத்திட்டு இருக்க முடியாது, மறுபடியும் சந்திக்கிறது அரிதாயிரும். ஏன்னா நீ நேரடியாக நாளைக்கு வேட்பாளர் சந்திப்பு, அப்புறம் மாநாடு, அதுக்கப்புறம் தேர்தல் களம்தான். அதனால என்னுடைய உணர்வை நான் கூடுமானவரை உங்களுக்கு கடத்திட்டேன், என் கனவை. அது உங்களுக்கு புரியாத யாரும் சின்ன பிள்ளை இல்லை. கொஞ்சம் பொறுப்புணர்வோடு ஒருங்கிணைந்து கூடி ஒரு முன்னாடி நிற்கிற தலைமைக்கு தாயின் பேரன்பு முக்கியம். அதை தான் அம்மா தமிழம்மா சொல்கிறாங்க, தமிழ்ச்செல்வி அம்மா. எல்லாரும் வாங்க வாங்க, நம்ம கட்சிக்கு தான் வேலை செய்கிறாங்க, நமக்கு தான் வேலை செய்கிறாங்கன்னு இருக்கணும். அதை விட்டுட்டு நீ யார் வேலை செய்ய, உன்னை யார் வேலை செய்ய சொன்னது, என்னை விட்டுட்டு போடுற. ஊருக்கு போராட வந்தவன் பேருக்கு போராட மாட்டான். என் பேர் ஏன் சின்னதாக இருக்குது, என் பேர் பெருசாக இருக்குது, இது எதுக்கு இருக்குன்னு. பேரே இல்லைனாலும் பரவாயில்ல, உழைக்கணும். ஏன்னா நீங்கள் பாருங்கள், 50,000 பேர் இறந்துருக்கான் மாவீரன் வச்சுக்கிறீங்க. மொழிப்போர்லேயே 500 பேருக்கு மேற்பட்டவன் இந்த நிலத்திலே செத்துருக்கான். ஆனால் அதிகபட்சமாக உங்களுக்கு 18-15 பேர் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு போராளிகள்னு பார்த்தா நீங்கள் ஒரு 20 பேரை எண்ணி சொல்லுவீங்க. ஆனால் 50,000 பேர் முகம் தெரியுமா? தெரியுமா? யாராவது தெரியுமா? தெரியாது. ஆனால் நீங்கள்லாம் அவனை படமாக வச்சு பூஜை பண்ணுவீங்கன்னு அவன் செத்தானா? இல்லை. ஏன்னா அவன் பிறவி கடமை அது. இப்போ நானே உங்ககிட்ட சொல்கிறேன், வள்ளுவ பெருமகனார் நாம் எழுதி வச்சுட்டு போவோம். ஒரு பல ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு ஒரு தலைமுறை போற்றும்னு நினச்சி செத்தானா? அவன் எழுதி வச்சானா? அந்த ஓலைச்சுவடி நம்ம கைக்கு சேருமா சேராதானே தெரியாது. இப்போ நம்ம முன்னோர்களே நம்ம செத்த பிறகு சிலையை வச்சு போட்டுருவாங்க, மாலை போட்டுக்குருவாங்க, கும்பிடுவாங்கன்னு போகிறாள்ல. அவன் பிறவி கடமை அதை செஞ்சான். அதனால நம்ம கடமையை செய்யணும். அதில் தேர்தலில் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக நின்று வேலை செய்யணும். அப்புறம் இங்கே சொன்னது, இங்கே சில பேர் குறிப்பிட்டு சொன்னாங்க, தம்பி திருமுருகனை யாரோ சொன்னாங்க, ஒரு வேட்பாளரை உங்கள் தொகுதியிலேயே இருந்து எடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் அந்த கட்சிக்கு போய் சேர்ந்துக்கிறணும். புரியுதா? அப்புறம் நீங்கள் ஒரு வேட்பாளரை கொடுப்பீங்க, அந்த வேட்பாளரை நிறுத்தணும் அப்படின்னா நீ 4 பேர் இருந்துக்கிற, நீ ஒரு வேட்பாளரை கொடுப்ப, நீ ஒரு வேட்பாளரை கொடுப்ப. விருப்பம்னு கேட்டு 10,000 ரூபா கட்டுத்தொகை போட்டு அப்படி கட்டு, தொகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவ, கட்சிக்கு எவ்வளோ டொனேஷன் அன்பளிப்பு கொடுப்ப, அப்படி கேட்குற கட்சி கிடையாது இது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு போர். எந்த தளபதியை முன்னிறுத்தினால் போர் சிறப்பாக நடக்கும்னு தளபதி நான் படையை நடத்துகிறவனுக்கு தெரியும், நிறுத்துவேன். நீ போட்டு குழப்பிக்கிற கூடாது. நீ ஒரு பரிந்துரைச்சினா 5 பேர் ஒரு வேட்பாளர், 5 பேர் ஒரு வேட்பாளர், இன்னொரு 5 பேர் வேட்பாளர் கொடுப்ப. இந்த வேட்பாளர் கொடுத்தா நீ வேலை செய்ய மாட்டா, அந்த வேட்பாளர் கொடுத்தா அவன் வேலை செய்ய மாட்டான். அந்த வேலைக்கு நான் வரல.
உனக்கு புரியுதா? நான் நிறுத்துகிற கட்சி நிறுத்துகிற வேட்பாளர் தகுதி வாய்ந்தவர்களா இல்லையா, அதுதான் நீ பார்க்கணும். என் தொகுதியிலே கொடு. இந்த வேலையை நீ வேற எங்கேயாவது தான் வச்சுக்கணும் தம்பி. இது ஏன் நாடு, நான் எங்க வேணாலும் நிற்போம், எங்க வேணாலும் போடுவோம். அப்படின்னா நீ எதுக்கு நீ உன் தொகுதிக்குள்ளே பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துக்குருவேன். விருகம்பாக்கத்தில் ஆர்கே நகரில் பொண்ணு கட்ட மாட்டேன். விருகம்பாக்கத்தில் இருக்கிற சந்தை எதுவோ, விருகம்பாக்கத்தில் என்ன இருக்கோ அங்கேயே தான் வாழ்ந்துக்குருவேன். எப்படி இருக்கு? அப்படின்னா நீ சீமானை தூத்துக்குடிக்கு போராட கூப்பிடக்கூடாது. நான் சிவகங்கையிலே இருந்து என் ஊர்லங்க நாங்கள் வரலங்க. எப்படி இருக்கு? கோவையிலிருந்து கார்த்திகா அவங்க கொண்டாந்து நிறுத்துவேன். சீமான் நாகப்பட்டினம் மீனவனுக்கு வரும்போது சீமான் தங்கச்சி வந்தாங்க நிற்க கூடாதா வேட்பாளரா? அப்படிதான் பார்க்கணும். முதல்ல அந்த எண்ணத்தை கைவிட்டணும். இவரை ஏன் கொண்டாந்து இங்கே நிறுத்துறாரு, அவரை ஏன் கொண்டாந்து அங்கே நிறுத்துறாரு? எதையே நீ ஆப்பிரிக்காவில இருந்து ஆஸ்திரேலியாவில இருந்து கொண்டாந்து நிறுத்துற மாதிரி போயிட்டு இருக்கிற? அப்படிதான் நிறுத்தும். முதல்ல மரபை உடைப்பது என்பது அதுதான். என்னை கூட தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் திருப்புறம் திருவெற்றியூர்ல, இவர் எங்கிருந்தோ நிக்கிறாருன்னு. அவன் நிக்கிற அவனே வெளியூர்ல இருந்து வந்தவன் தான். இங்க பல பேர் வெளியூர்ல இருந்து வந்தவன் தான். இது ஒரு பேச்சா சொல்லிடுவான். வேற மாநிலத்துக்கு வந்தவனுக்கு நாட்டு 60 வருஷம் கொடுத்துவிட்டு என்ன கொடுமை பாருங்க. கட்சியில் இருக்கிற கட்சி ஒரு சிறந்த கேடரை தேர்வு செய்யும். ஐயா அம்பேத்கராஜனை கூட்டி கொண்டு திருப்பூர்ல நிறுத்துறேன்னா சீமான் ஒன்னும் கருணாநிதியை பார்த்து, ஜெயலலிதா பார்த்து, எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் இல்லை. ஏதோ கட்சி ஆரம்பிச்சோமா, நம்மள ஒரு வியாபாரத்தை பண்ணோமா, தேர்தலுக்கு 500 கோடி 600 கோடின்னு வாங்கிட்டு 19 சீட்டை வாங்கிட்டு பிழைக்க அப்படி வரல. அந்த இடத்தில் ஏன் நிறுத்துறேன் அப்படிங்கிறதுக்கு 1000 காரணம் வச்சிருப்பேன். நீ ஒரு தடவை யோசிக்கிறத நான் 1000 முறை யோசிச்சு முடிவெடுப்பேன். எனக்கு என் தலைவன் போன உடனே அனுப்பின பரிசு என்ன தெரியுமா? முதல்ல போரில் ஒரு போர் வீரன் எப்படி கால் எடுத்து வச்சு கால் மானத்தை வச்சு நகருதுங்கிற புத்தகம் இவ்வளவு பெரிய புத்தகமா கொடுத்தாப்புல. நான் போருக்கு போறது இல்லை, ஆனால் ஒரு போர் வீரன் காலை எப்படி போர் அந்த படை என்ன போகும்போது களத்துல எப்படி கால் எடுத்து வச்சு நகரணுங்கிறத உலகத்தில் இருக்க போர்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து தமிழ் படித்து புத்தகம் வச்சிருந்தாப்புல. இவ்வளவு பெரிய புத்தகம். இது நான் இருக்க போற காலத்துல இவ்வளவு படிக்க முடியுமா? இல்லைன்னா அங்க கொண்டு போய் படிங்கன்னு நம்மள. ஒரு போர் வீரனே ஒரு காலை எடுத்து வைக்கிறதுக்கு இவ்வளவு கவனம் இருக்குன்னா, ஒரு தேசிய விடுதலைக்கு நிற்கிற பிள்ளைகள், இவ்வளவு பெரிய கனவை கடத்தின தலைவனின் பிள்ளை, நம்ம எவ்வளவு பொறுப்பாக கால் எடுத்து வைப்போம்னு நீங்க யோசிக்கணும். அதுல போய்கிட்டு எதுக்கு வேட்பாளர் இவரை கொண்டாந்து நிறுத்துறாரு, அவரை நிறுத்துறாரு? எல்லாரும் தகுதி வாய்ந்தவர்கள் இருக்கிறீங்க. சில பேருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சு முடியாம போயிருது. காரணம் சமூக பிரதிநிதித்துவம். ஒரு சமூகத்துக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு இருக்கும், தகுதியானவங்க இருப்பாங்க. சில பேர் விடுபட்டு போகுது. தகுதியானவங்களுக்கு 24.5 வயசு வருது, 1 மாசம்லாம் குறையுது. சில இதுகள் இருக்குது. நான் திரும்ப சொல்றேன், நம்ம பொறுக்கு விதை மரபினர் ஒவ்வொரு விதையும் வீரியமான விதைகளை எடுத்துத்தான் நம்ம விதைப்போம். அதனால நீங்க பார்க்குற மாப்பிள்ளைக்கெல்லாம் பொண்ணை கட்டி கொடுக்கறது இல்லை ராஜா. அது நல்ல பையனா இருக்கானா, ஒழுக்கமான பையனா? இல்லை, நல்ல பையன்தான். ராத்திரியானா ஒரு குவார்டரை போடுவான். என்ன குவார்டர் போட்டவொடனே என்ன கொஞ்சம் தண்ணி அடிக்கும் போது தான் பண்ணிப்பான். எப்பாவது போதைய போட்டோம்னா வீட்டில் கொஞ்சம் சலம்புவான், அதில் ஏதாவது குறுக்க பேசினா அடிப்பான். எடுத்தவொடனே தலைமுடியத்தான் பிடிப்பான். இப்போ பொண்ணா குடிப்பியா? எத்தனை பையன் பார்க்குற? இப்போலாம் இப்போ மேட்ரிமோனிலே பார்த்துக்கிறாங்க. அவன் யாரு என்ன எதுவும் கிடையாது. அதனால நிறுத்துற யாராக இருந்தாலும் அண்ணன் முடிவெடுத்தா சரியா இருக்கும். நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு வேலை செய்யணும். அதுதான் இங்கே முக்கியம். இங்கே சின்ன பிள்ளை விளையாட்டு இல்லையே. இது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக சுமந்து வர பாரு. உலக தமிழ் பேரினம் நாம் தமிழர் என்கிற ஒரு கட்சியை நம்பி நிற்கிற நிலைமைக்கு வந்திருக்குதுன்னா, தன் இன உரிமைக்கு இன மீட்சிக்கு அவ எவ்வளவு பெரிய வேலையை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. யாரை பார்த்தாலும் கடைசி நம்பிக்கை உன்னையே தான் நம்புறோங்கிறான். நான் இப்படி திரும்பி உங்களை தான் நான் நம்புறேன். டேய், நான் குலதெய்வங்களோட முருகனோடவே எனக்கு சண்டை இருக்குடா. நான் பாரு, என் பாட்ட ராஜராஜ சோழனுக்கு எனக்கு, அவனுக்கு அருள்மொழி சோழனுக்கு எனக்கும் சண்டை இருக்கு. அரசேந்திரனை தீட்டி விட்டு வந்தேன். கடடா நாயே, உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா. உலகம் பூரா போய் வென்றுட்டு குட்டியை சோறு மாதிரி சாஞ்சி கிடக்குறாப்ல.
அவன் அங்கே ஓலைக்குறிச்சியில் கிடக்கிறான், அந்த பெருவுடையாருல உடையாலூரில். அவன் இங்கே என் தாத்தை ஒருத்தருக்கு என் பாட்டேன் இந்த வாவுசி, அவன் சிலைக்கு மாலை போட போனேன், சிலை விழுந்துரும் ஏறாதன்ட்டான். இந்த கண்ட நாய் கருமாந்திரம் முடிச்சவெல்லாம் தெரு நிற்கிறான். என் பாட்டை அவன் எவ்வளோ பெரிய ஈகத்தை இந்த நாட்டு விடுதலைக்கு செஞ்சவன், அவனுக்கு ஒரு சிலை கிடையாது எனக்கு மாலை போடுறதுக்கு. அப்போ மனசுக்குள்ள ஒரு வெறி வரும் பாரு, இரு நான் வென்றுட்டு வந்து உனக்கு வச்சுட்டு தான் அப்புறம் சிலையை வச்சுட்டு தான் மாலை போடுவேன். அந்த மாதிரி பல பேரோட இருக்கு. முருகனுக்கே எனக்குமே சண்டை இருக்குல்ல. அப்படி போகும்போது முருகா அப்படின்னு பக்தி திருமுத்து திரு பாடும்போது தான் உள்ள போறது. ஆனா நம்ம கோபத்தோட போகும்போது அவரே சொல்லிடுறாப்புல, நாங்க தமிழ்ல ஓதுறோம், தமிழ்ல ஓதுறோன்னு. வரலைனாலும் பார்த்தாது படிக்கிறாப்புல, வள்ளியின் மணாலனை கந்தனை கடம்பனை அப்படின்னு பாடுறாப்புல. கொஞ்சம் விட்டு விட்டு படிக்கிறாப்புல, ஆனா படிக்கிறாப்புல. அது மாதிரி நீங்க மிகுந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறீங்க. கவனமா நீங்க வேலை செய்யணும். இந்த தேர்தலை விட்டுறக்கூடாது. நமக்கு முக்கியமான தேர்தல். 5 முனை போட்டி 6 மணி போட்டிம்மா நீங்க ஒண்ணுங்க. நமக்கு இங்க எவனுமே போட்டி கிடையாது. நம்ம எடுத்து வைக்கிற அரசியலுக்கு எவனுமே போட்டி கிடையாது. நம்ம வரும்போது ஐயா விஜயகாந்த் வரும்போது, அம்மா ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி 2 பேர் தான். நாம வரும்போது மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று இருந்தது. இங்க திமுக அதிமுக தலைமையில கூட்டம். ஐயா அன்புமணி தனியா ஒரு போட்டி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஐயா அன்புமணி வந்தாங்க. அந்த இடத்துல நம்ம வந்தோம். அப்ப அங்கேயும் நம்ம 5வது தான். அதுல 4.5 லட்சம் 1.1. திருப்பி 19 தேர்தலுக்கு வர்றோம். 19 தானே அங்க வர்றோம். வரும்போது யாரு, எங்க அண்ணன் கமலாசன் வந்துட்டாப்ல. அப்புறம் ஐயா டிடிவி வந்துட்டாப்ல. அங்கேயும் நம்ம 5வது தான். கவனிச்சுக்கிட்டீங்களா? அங்கே 17.5 லட்சத்தை வாங்கி ஏறி போறோம். 17.5 லட்சம் வாங்கி போறோம். 4.5லேருந்து எங்கே போயிருது, அங்க போயிருது. அதுக்கப்புறம் திருப்பி வர்றோம் 21க்கு. இடையில எல்லா இடைத்தேர்தலையும் சண்டை போடுறோம். எது கிடைக்க எடுத்து அடிக்கிறோம். நம்ம நோக்கம் என்ன, வெல்லணும். அப்புறம் 21க்கு வர்றோம். 21ல் வந்து என்ன ஆகுது, அண்ணன் ஐயா டிடிவி தலைமையில் ஒரு அம்மா விஜயகாந்த் இவங்க பிரேமலதா அவங்க ஒரு கூட்டணி, இந்த பக்கம் ஐயா ஸ்டாலின் தலைமையில் ஐயா எடப்பாடி தலைமையில் ஒரு கூட்டணி, இந்த பக்கம் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று அதானே, இல்லை அண்ணன் கமல்ஹாசன் தலைமையில் ஒரு கூட்டணி. நல்லா கவனிச்சுக்கிறங்க. இப்போ எத்தனாவது இடத்துல நம்ம இருக்கோம், அதே 5. நம்ம போட்டியில் இருக்க மாட்டோம் தெரியுங்களா? இங்கே பாருங்க, திமுக அதிமுக கமல்ஹாசன் டிடிவி, நம்ம வந்து மற்றவை. நான் படம் பார்க்க போகும்போது நான் எங்கள் அண்ணன் ரவி என்ன வந்து வரல. இன்னைக்கு நாங்கள் வண்டியில் போகும்போது என் நண்பர் ஒருத்தர், எங்கள் மச்சான் அந்த இக்பால் இறந்துட்டாப்ல. டேய் மச்சான், எல்லா படத்துலையும் பார்க்குறேன்டா மச்சான், இந்த மற்றவை மற்றும் பலர் இருக்கான்ல, அவன் எல்லா படத்துலையும் நடிக்கிறான்டா. அதாவது அவனை அப்படி கேட்குறாப்ல, மச்சான் மாற்று. அது மாதிரி இந்த எல்லா படத்துலையும் இருக்க மற்றும் பலர் நம்ம தான் பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேன். மற்றவை அந்த வழியில அவங்களுக்கே தெரியுது இவங்க அரசியல் வேற, அவங்க இந்த கேடுகட்ட ஆட்டத்துக்குள்ள சேர்க்க வேணாம், இந்த கூட்டத்துல சேர்க்க வேணாம்னு நம்மளை தள்ளி வச்சிடலாம். அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏப்பா நீ ஏப்பா நல்லா படிச்ச புள்ள நாரிமன், நீ ஏப்பா இந்த கூட்டத்துல வர, நீ போப்பா அங்கிட்டு போப்பா அப்படின்பாங்கல்ல, அதுதான் புரியுதா? அதுதான். இப்போ அதுல இந்த வாட்டி எத்தனை பேர் நின்னாலும் நீங்க அதை பத்தி யோசிக்க கூடாது. நான் உங்களுக்கு சொல்றேன், நாம நிக்கிறோம், நாம போட்டிடுறோம், அதுதான் இங்க முக்கியம். நீங்க யாரு, உலக போர் 3வது உலக போர் செஞ்ச தலைவனின் பிள்ளைகள் நீங்களும் நானும். 22 நாடுகள் சேர்ந்து ஒரு தலைவனை, ஒரு வீரனை வீழ்த்த போரிடுதென்றால் 22 நாடுகள், உலக நாடுகளை எதிர்த்து 25,000 பேரை வைத்து ஒருவன் போர் செய்தான் என்றால் அந்த போர் உலகப்போர். இப்போ 3ஆம் உலக போரை செய்த ஒரு தலைவனின் பிள்ளைகள் நாம் இந்த அக்கப்போருக்கு பயந்தால் ஒரு வைக்கப்போரும் மிஞ்சாது. அதனால அதை போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. 2 அது முடிஞ்சிட்டுது. வேட்பாளர்ல எந்த வேட்பாளரை எங்கிருந்து கொடுத்தாலும் அவர்கள் அந்த நிலத்தின் பிள்ளைகளாக, முதல்ல நம்ம இனத்தின் விடுதலைக்கு போராடும் போது எங்க நின்று சண்டை போடுறது? ஒரு கிரிக்கெட் அணி இருக்குது, ஒரு விளையாட்டு அணி இருக்குன்னா நான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக தான் ஆடுவேன். மிடில் ஆர்டரில் விட்டா ஆட மாட்டேன். நீ கடைசி விக்கெட்டுக்கு விட்டினா ஆட மாட்டேன். எங்க விட்டாலும் ஆடணும். கால் பந்துனா நான் டிஃபென்ஸ் தான் ஆடுவேன், அஃபென்ஸ் ஆட மாட்டேன். நான் கோல் கீப்பராக போக மாட்டேன். ஒரு விளையாட்டு வீரன்
தன் வெற்றிக்காக, தன் அணியின் வெற்றிக்காக எந்த இடத்தில் விட்டாலும் ஆடணும். அவன் தான் தளபதி, அவன் தான் வீரன். நீங்க அப்படிதான் விளையாடணும். இவரே ஏன் தூக்கி அங்க போட்டீங்க, தம்பி எதுக்கு 1000 விளக்கில் போட்டீங்க, ஐயாவை எதுக்கு திருப்பூரூர்ல விட்டீங்க, அதெல்லாம் உங்க வேலை இல்லை. கட்சி சொல்லுது செய்கிறோம். 1000 எறும்பு இல்ல, லட்சம் எறும்பு இல்ல, 1 கோடி எறும்புகள் இருந்தாலும் ஒரே மூளையாத்தான் இயங்குங்கிறான். நீங்க அன்னை இதுவரை தவறா வழி நடத்திருக்கேன்னா நான் சொல்றதை நீங்க கேட்க வேண்டியது இல்லை. நான் இதுவரை சரியா தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த படையை வழி நடத்தினா நான் சொல்றத நீங்க கேட்கணும். அப்புறம் தேவையில்லாம அங்க கொண்டாந்து அவரை நிறுத்தி விட்டாப்புல, அம்மாவை கொண்டாந்து தாம்பரத்தில் நிறுத்துறாப்புல, இவரை கொண்டாந்து சைதாப்பட்டில் நிறுத்துறாப்புல, அவரை கொண்டாந்து அங்கே நிறுத்துறாப்புல. இதுக்கு எவ்வளவு ஆய்வு செய்வோம்? அதனால இது கோடிட்ட இடத்தை நிரப்புறது இல்லை தம்பி, கொள்கை வீரர்களை நிறுத்தி நிரப்புவது, போர் செய்வது. அதை போட்டு குழப்பிக்கிற கூடாது. அது முடிஞ்சிட்டது. இனிமேல் இந்த பஞ்சாயத்தை கொண்டு வரக்கூடாது. இங்கிருந்து எதுக்கு உடுமலைப்பேட்டையில் கொண்டு ஒருத்தரை நிறுத்துறாரு, அங்கிருந்து கொண்டு எதுக்கு நிறுத்துறாரு? அப்படிதான் செய்யும் கட்சி, அப்படிதான் செய்யும். மரபை உடைக்கிறதா, மரபை உடைக்கிறதா. ஆதி தமிழரை பொது தொகுதியில நிறுத்தி வெள்ள வச்சது இந்த நிலத்தில் எத்தனை பேர் வென்றிருக்கான்? ஜெயலலிதா தான் வென்றிருக்கு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி வென்றிருக்கு இந்த மதுராவையில் நிறுத்தி. மற்ற ஒருத்தனும் நிறுத்த கிடையாது. நம்ம தான் தொடர்ச்சியாக அந்த முயற்சியை செய்கிறோம். ஒவ்வொரு நொடியும் வேலை செய்வோம் தம்பி. நாங்கள் ஒவ்வொரு அணுவும் சிந்திக்கும். சும்மா அதை பேசிட்டு கூடாது. அதனால இந்த சிந்தனை இனி இந்த கட்சிகள் இருக்கக்கூடாது. இப்போ இங்கேருந்து போய் தென்னரசன் போய் கள்ளக்குறிச்சி என்னன்னு பாருங்கன்னா, அண்ணே சொல்லியிருக்காங்க, ஆமாம் வாங்க அப்படின்னு சொல்லணும். என்னடா கேரளாவிலேருந்து இங்கே மேலிட பொறுப்பாளர்னு போடுறான், பேசாமல் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? என்ன தம்பி போடுறான்ல, எதிரிக்கு தான் பச்சை மட்டை, உங்களுக்கு இல்லை. ஆனால் உங்களுக்காக வெட்ட வைக்காதீங்க. என்ன தம்பி, அடுத்தது உங்களுக்கு தெரியும், நமக்கு நாளைக்கு வேட்பாளர்களை சந்திக்கிறோம். வேட்பாளர்களை சந்தித்து எப்படி இயங்குறதுன்னு அது தனி. அடுத்து நமக்கு இருக்கிறது என்ன? மாநாடு. இப்போ மாநாடு உங்களுக்கு தம்பி துறையெல்லாம் சொல்லிட்டாங்க. நீங்கள் என் பிள்ளைகள் எனக்காக செய்ய வேண்டியது, அவரவர் வாக்ககத்துக்கு சென்று வலிமைப்படுத்துங்க. 1, கட்சி 10 மாவட்டம் 12 மாவட்டமாக பிரித்தது நிர்வாக வசதிக்குத்தான், வேலையை சிறிதாக்குறது தான். அதை அது கவனத்தில் எடுத்து செய்யுங்க. மற்றபடி வாக்ககத்துக்கு நீங்கள் அந்த BLA 2 அந்த படிவத்தை நிரப்பி கொடுத்து அது ஏற்கப்பட்டுருச்சான்னு சரி பார்த்துக்கிறங்க. 2வது இந்த SIR, இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் நம்ம பிள்ளைகள் வேட்பாளராக நிற்கிற பிள்ளைகள் வாக்கு இழந்துடக்கூடாது, நம்ம கட்சி பிள்ளைகள் இழந்துடக்கூடாது, மக்களுக்கும் யாருக்கும் இருந்த வாக்கை இழந்துடக்கூடாது. அதனால திருப்பி போய் எல்லார் வீடுகளையும் அம்மா உங்கள் வாக்கு உறுதி செய்யப்பட்டுருச்சான்னு கட்சி பிள்ளைகள் கேட்டு அதை உறுதி செய்யணும். அது நம்ம கடமை, கட்சியை தாண்டிய கடமை. இந்த மாநாடு நமக்கு வலிமையை காட்டல்ல, வலிமையை காட்டி ஒரு கட்சியோட கூட்டணி பேரம் பேசி போறதுக்கு இல்லை, நம்ம ஓர்மையை காட்டதான், ஒற்றுமையை. தமிழர்கள் இன உணர்வு மான உணர்வு அற்று சாதி மத உணர்ச்சியால் பிளந்து பிரிந்து சிதறி சிக்குண்டு அழிந்து போன தமிழ் சமூகம் எழுச்சியுற்று ஒரு அரசியல் வலிமையாக ஆற்றலாக ஒன்றிணைதுன்னு காட்டணும், உலகத்துக்கு காட்டணும். அது நம்மீது நம்பிக்கை வச்சிருக்கிற மக்களுக்கு மேலும் அதிக நம்பிக்கையை கொடுக்கும். நம்மோடு களத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கும். அதுதான் இப்போ 234 பேரையும் சந்திக்கும் போது, அக்கா நீங்கள் நிற்கிறீங்களா, நீங்கள் போட்டிடுறீங்களா, நம்மளை மாதிரியே நிறைய பெண்கள் போட்டிடுறாங்களேன்னா புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு உற்சாகம்தான். அதுக்கு தான் நம்ம இந்த மாநாடை செய்கிறோம். இந்த மாநாட்டை மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்று சொல்வதற்கு காரணம் உங்களுக்கு இருக்கு. இதுவரை இந்த நிலத்தில் இருக்க அரசியலை தகர்த்து முற்றுமுழுதா புதிய ஒரு அரசியலை கட்டுவது என்பது மாற்றம். அந்த மாற்றத்தை விரும்புகிற மக்கள், இதையெல்லாம் சரி பண்ண முடியாதா, இதெல்லாம் இப்படி இருக்க, இதெல்லாம் ஒழிக்க முடியாதா, இதெல்லாம் சீர் செய்ய முடியாதா, எப்படி சிந்திக்கிற மக்களுக்கு இன்னைக்கு இப்போ கூட ஒரு தங்கச்சியில் மனு கொடுத்துட்டு போகிறாங்க. ஆசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், உழவர்குடிகள், மீனவர்கள், இப்படி போராட்ட களத்தில் நிற்கிற ஒவ்வொரு குடிகளுக்குமான மாநாடு தான் இந்த மாநாடு. அதனால தான் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் என்ற முழக்கத்தை முன்வச்சோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி
இது நம் இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம், தமிழ் பேரின பெருவிழா, வென்று வாகை சூடுவோம். இதையே நீங்கள் முழக்கமாக வச்சு கொண்டு வரணும். உங்களுக்கு பழைய மாதிரி கூட்டமாக உட்கார்றதில்லை. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனி பெட்டி கட்டம் இருக்கும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் அமரணும். அதை முதன்மை பொறுப்பாளர்கள் உங்கள் படையை நீங்கள் வழி நடத்தணும். பெண்கள் யார் வந்தாலும் அவங்கள அமர வச்சுட்டு, நம்ம பிள்ளைகள் அவர்களுக்கான தண்ணீர், அங்கே ஒரு கூடை இருக்கும், அந்த கூடையில் எதை பயன்படுத்தினாலும் அங்கே வச்சிடணும். ஒவ்வொரு பெட்டியிலையும் இருக்கும். நீங்கள் ராமநாதபுரம்னா ராமநாதபுரம், சிவகங்கைனா சிவகங்கை, காரைக்குடின்னு அந்த என்ன சொல்கிறது, மதுரைனா மதுரை, அந்தந்த கட்டத்தில் வந்து அவரவர். அப்புறம் நீங்கள் வட மாவட்டத்துக்கு தனியாக வாகனம் நிறுத்த, தென் மாவட்டத்துக்கு தனியாக, மத்திய நடுவண் மாவட்டங்களுக்கு தனித்தனியாக வாகனம் நிறுத்த, ஏன்னா உங்கள் நெரிசல் வராமல் பார்த்து அதெல்லாம் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்கிற வேண்டியதில்லை. ரெண்டாவது, பாதுகாப்பு வண்டி இருக்கும். அப்புறம் ஓய்வு வாகனங்கள் இருக்கும். பெண்களுக்கு இந்த கேரவன்கிறது இருக்கும். அது அந்த சிக்கலெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு வர வேண்டியதில்லை. அப்புறம் நடமாடும் கழிவு அது இருக்கும், மொபைல் டாய்லெட்ஸ் இருக்கும். எல்லாமே சிறப்பாக ஏற்பாடு பண்ணிடுவோம். ஆனாலும் நம்மை நாமளே பாதுகாத்து கொள்வது நமது கடமை. நமக்கு ஒருத்தர், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், நம்ம மாவட்டத்தை நம்ம முன்னாடி நிற்கிற பிள்ளைகள் பத்திரமா அழைச்சிட்டு வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போகணும், பொறுப்பாக கூட்டிகிட்டு போகணுங்கிறது பொறுப்பை எடுத்துக்கணும். இவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன சொல்ல வேண்டியது கோபணும், இந்த மாநாட்டிற்கு நீங்கள் என்னுடைய ஆர்ப்பாட்டம், நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டங்களுக்கு வர்ற மாதிரி நீங்கள் வரக்கூடாது. வந்து ஒருத்தர் வந்து அப்படி ஓரமாக வந்து அப்படி ஒரு வணக்கத்தை போட்டு இப்படி ஒரு ஆளாக வந்து நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு அதோட ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறதுல போராட்டத்திற்கு போயிடுறது. இங்கே நான் நின்று பேசிக்கிட்டு இருப்பேன், அங்கே பின்னாடி இருக்க பதாய்க்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு ஆமாம் 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 அது இது வந்து இது இன்னைக்கு நேத்தா நான் இதை பார்க்குறேன். நான் என்ன அங்கே ஒரு கேமரா இருக்குது. ஏன்னா ஐ ஆம் வாட்சிங். நான் தான் பிக் பாஸில் வெரி பிக் பாஸ் நான் தான். அதனால் நீ ஓட முடியாது, ஒழிய முடியாது. இந்த வாட்டி விறுவிறுன்னு ஒரு ஆள் ரெண்டு ஆளாக வரக்கூடாது. உன் வீட்டு திருமணத்திற்கு அல்லது உன் வீட்டு புதுமனை விழாவுக்கு எப்படி அழைப்புதல் வச்சு அழைப்பியோ, அதனால தான் திருவிழா என்று சொல்வதற்கு காரணம். ஒரு கோயில் விழா, நம்ம ஊரில் கிடா வெட்டுறோம், ஐயனாருக்கு திருவிழா, எங்கள் ஊரில் மாரியாத்தாவுக்கு முளைப்பார் போட்டால் பக்கத்து ஊர்கள்லாம் போய் சொல்லிட்டு வருவோம் சொந்தக்காரங்களாம், எங்கள் ஊரில் திருவிழா இருக்குது வாங்க. என்ன தம்பி அப்படின்னா, வள்ளி திருமணம் நாடகம், கரகாட்டம் யார் ஆடுறா, அப்படியா வள்ளி திருமணம், சித்ராதேவி வர, அப்படியே வர பண்ண, இப்படிலாம் இருக்குது எங்கள் ஊரில். அப்போ இங்கே பாருங்க, அழைப்புதல் கொடுக்க போகும்போது ஜர்ரா எத்தனை உருப்படி, எத்தனை கிடா, 7 கிடா மாமா, 7 ஒரு எலும்பு கூட வராது ஒரு ஆளுக்கு. என்னடா 7 கிடாய் வெட்டிட்டு இதுக்கு எவ்வளோ தூரம் வந்து பத்திரிக்கை கொடுக்கணும்? 7 கிடாய்னா வர்றவனுக்கு ஒரு எலும்பு கூட கிடக்காதான். இதில் கிடா கிடையாது. ஆனால் நீங்கள் வந்தாகணும். வரணும்னா இப்போ நான் கிடையாது, எங்கள் அம்மா வரணும், என் குடும்பமே வரணும், என் தம்பி வரணும், என் மாமா மச்சினை, என் சொந்த ஊரம். அப்போ அவனவன் தாய் கிராமத்தில் போய் பேசணும். சும்மா வாங்க திருச்சியில் ஒரு இது திருவிழா மாதிரி இருக்கும் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வரணும். ஒரு சுற்றுலா மாதிரி அழைச்சிட்டு வரணும். திரண்டு காட்ட வேண்டியது இருக்குது. ஏன்னா அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி வரும்போது எவனும் எதிர் நிற்க முடியாதுங்கிறாரு ஐயா இறையன்பு. நாம் அடிபட்ட புலி, அடிமைப்பட்ட இனம், எழுச்சி விட்டு காட்டணும். ஏன்னா நீங்கள் நல்லா வந்தீங்கன்னா இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தன்மானமிக்க தமிழினம் மொத்தமும் மாண்டு போகவில்லை, மொத்தமும் வீழ்ந்து போகவில்லை என்பதை காட்டுவதற்கான ஒரு வரலாற்று வாய்ப்பாக இந்த மாநாட்டை என் உடன் பிறந்தார்கள் பயன்படுத்தி கொள்ளணும். ஒன்று, எல்லாரும் வந்துடணும். அது இன்னையிலிருந்தே போய் நீங்கள் இப்படி அலைபேசி வச்சு அலைங்க, ஒவ்வொருத்தரும் அழைச்சி உங்கள் தொடர்பில் இருக்க 10 பேருக்கு கடத்துங்க, செய்தியை கடத்தி வந்துடுங்க. அது ரொம்ப முக்கியம். மாநாடு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வேட்பாளர்கள் யாரை கொடுத்தாலும் ஈடுபாட்டோடு வேலை செய்து வெல்ல வேண்டும் என்ற உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது அடுத்தது. அதுக்கப்புறம் என்ன செய்தி இருக்குது, வேற என்ன செய்தி, பியர் அது போட்டுருவீங்க, பியரில் போட்டுருவீங்க, மாநாட்டுக்கு வந்துடுவீங்க. இப்போ இந்த வேட்பாளரை அறிவித்து பிப்ரவரி 21 அறிவிச்சிட்ட பிறகு நீங்கள் களத்துக்கு அந்தந்த வேட்பாளர்களை அழைத்து கொண்டு ஈடுபாட்டோடு போய் வேலை செய்யணும். வேலை செய்யும்போது நம்ம பிள்ளைகள் புத்தகங்கள், மரக்கண்டுகள், பூச்செடிகளை கொடுத்து, மூலிகை செடிகளை கொடுத்து வாக்கு சேகரிக்கிற முறையை தங்கச்சி ஜெனிஃபர், தம்பி இதெல்லாம் செய்கிறாங்க, திருமுருகன்லாம். மரக்கண்டுகள் வாங்க காசு இல்லை அப்படின்னா அதை கொடையாக பெறுங்கள். யாருமே வந்து மறுக்க மாட்டாங்க. அண்ணா எனக்கு ஒரு 10 ரோஜா செடி, கொஞ்சம் துளசி செடி ஒரு 10 வாங்கி கொடுங்கண்ணா,
ஆனால் ஒரு புத்தகம் ஏதாவது கொஞ்சம் பரிசாக கொடுங்கண்ணா அப்படிங்கன்னா அவங்கவுங்க வீடுகளில் இருக்கிற பழைய புத்தகங்களை கொடுப்பாங்க. அந்த புத்தகங்களில் நானே கைப்பட எழுதுனது இருக்குது. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு விதைநெல், அடுத்த தலைமுறைக்காக சேமிப்போம், சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்கட்டும், அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய தலைமுறை, நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி, இப்படி எழுதுனது இருக்குது என் கைப்பட. அதை இப்போ மரக்கண்டுனா மரத்தின் அருமை. இப்போ ரோஜா செடினா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரோஜா செடியை கொடுக்குறீங்க, அம்மா இதை தண்ணி ஊற்றுங்கம்மா, இது பூ பூத்தோன்னு ஒரு வாசம் வரும்லம்மா, அது வாசம் இல்லைம்மா, உங்கள் பிள்ளைங்க நாங்கள் உங்கள் மேலே வச்சுருக்க பாசம்மா, ஒரே ஒரு வாக்குமான். நீங்கள் ஒரு ரோஜா செடியை ஒரு மரக்கண்டை வாங்கிட்டான்னா அவங்க வீட்டில் இருந்து 5 ஓட்டு இருந்தாலும் 1 ஓட்டு நமக்கு உறுதியாக இருக்குங்கிறது உறுதியாயிரும். ஏன்னா அந்த மரச்செடியை மரக்கண்டை போட மாட்டான், பூச்செடியை போட மாட்டான், புத்தகத்தை தூக்கி வீச மாட்டான். அந்த புத்தகத்தை பார்க்கும்போது அந்த ரோஜா செடியை, இந்த துளசி செடியை அல்லது செம்பருத்தி செடியை அல்லது ஒரு கற்பூரவள்ளியை, எதையோ ஒரு செடியை அல்லது ஒரு மரக்கண்டை, சிற்றூர்கள்லாம் மரக்கண்டை கொண்டு வயலில் நட்டுருவான். அப்படி பண்ணும்போது அந்த செடிக்கு தண்ணி ஊற்றும் போது நம் வேட்பாளர் முகம் வரும். ஏன்னா நீங்கள் செடியில் சின்னத்தையும் வேட்பாளர் படத்தையும் ஒட்டிடுவேன். அப்போ ஒருத்தனாவது என்ன பண்ணுவான்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஓட்டை போட்டுருவோம்னு நினைச்சிருவான். அப்போ 300 வீடு இருக்கு, 300 வீட்டில் ஒவ்வொரு ஓட்டு இருந்தாலும் 300 ஓட்டு வந்துடுது, நீ முந்திடுற, அந்த வாக்ககத்தில் நீ முந்திடுற. இதுதான் கணக்கு. நீங்க மாற்றுங்க, மரபை மாற்றுங்க. அண்டா கொடுத்து, மிக்சி கொடுத்து, இந்த சாப்பிட்ற இந்த டிஃபன் கேரியர் கொடுத்து, வாக்கு காசு கொடுத்து கேட்குற இடத்தில் மூக்குத்தி, தோடு, தொங்கட்டான், கொலுசு கொடுக்குற இடத்துல புத்தகம் கொடுக்குது நாம் தமிழர் கட்சி, மரக்கண்டுகள் கொடுக்குது, செடிகளை, மூலிகை செடிகளை கொடுக்குது, பூச்செடிகளை கொடுத்து வாக்கு கேட்குதுங்க. மரபை மாத்து, நீ எழுதி வச்சுக்க. அடுத்தடுத்த தேர்தலில் எல்லா பயிலும் பூச்செடி கொடுப்பான், எல்லா பயிலும் மரக்கண்டு கொடுப்பான். மரபை மாத்து, அவ்வளவுதான். அவன் செய்யறத நீ செய்யாத. என்ன இந்த வாட்டி நீ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் பேச வேண்டியதில்லை, படம் போட்டு போட்டு காட்டிடுவேன் நான். அதுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் என்ன நடக்குது இங்கே பாரு, இப்ராஹிம் ட்ரோரை எப்படி ஆட்சி நடத்துகிறான், நம்ம சொல்கிறத அங்கே பண்ணிகிட்டு இருக்கான், இந்த பாரு அது மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படி நீ பார்க்கும்போது என்ன, நீ என்னோட பொருந்திடுவேன். ஆமாடா இவன் சொல்கிறது சரிதான்டான்டுவேன். அதனால் அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு இல்லை, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. ரெண்டாவது வேற எது செய்தி இருக்கா முக்கியம் பாக்கியத்துக்கிட்ட? மாற்று வேட்பாளர் தேர்வு பண்ணியிருக்கு. ஒன்று நீங்கள் கவனிச்சுக்கணும், ஒரு தங்கைக்கு இடம் ஒரு இஸ்லாமிய தங்கைக்கு நான் கொடுத்துருந்தேன்னா அதே இஸ்லாமிய தங்கை தான் மாற்று வேட்பாளராக போடணும். பெண்ணுக்கு மாற்று பெண்ணு தான். இப்போ ஒரு சமூகத்துக்கு இங்கே இப்போ வன்னியரில் ஒரு தங்கச்சி கொடுத்துருக்கேன்னா வன்னியரில் தான் மாற்று வேட்பாளர் எடுக்கணும். அப்போ எந்த சமூக பிரதிநிதித்துக்காக நான் கொடுக்குறேனோ மாற்று வேட்பாளர் அதை தவற விட்டினா, ஒருவேளை இந்த கட்டுத்தொகை இதாக ஆயிடுச்சுன்னா இங்கே தவறிடும், அப்போ அந்த பிரதிநிதித்துவம் போயிடும். கட்டுத்தொகை போடும்போது மிகுந்த கவனமாக நீங்கள் போடணும். அது வழக்கறிஞர் நம்மளுடைய சட்டப்பாசறை செய்தாலும் கூட நீங்களும் பொறுப்புணர்வோடு போடணும். 1க்கு 3 மனுக்களை போட நீங்கள் தயாராகிக்கணும். 1க்கு 3 போடுறதுக்கு தயாராகிக்கணும். நீங்கள் 10 பேர் இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்து வேலை செஞ்சிட்டிங்கன்னா நம்ம வெற்றியை எவனாலும் குலைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வேணால் இன்றைக்கி வேணால் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது ஸ்பார்டன்ஸு, அந்த படம் 300 வீரர் தான், 300 பருத்தி வீரர். அது வேற யாரும் இல்லை, நாம் தமிழர் கட்சி தான். ஸ்பாட்டன் முன்னாடி இருக்கானா அவன் சீமான் தான். அதுக்கு முன்னாடி நிற்கிறது யாரு? நம்ம தலைவன் தான். 2,80,000 பேரை 25,000 பேரை வச்சு ஒருத்தன் சண்டை செஞ்சு கலங்கடிச்சிருக்கான் அப்படின்னா இவன் ஸ்பாட்டன்ஸ் வீரன் இல்லாம என்ன நினைக்கிறீங்க? எப்படி நினைச்சு பாருங்க, என்ன வருத்தம் வந்திருக்காப்ல. அவரே சொல்லிடுறாரு, ஒரு படையின் வெற்றி என்பது ஆயுத வலிமையிலேயோ படையின் வலிமையிலேயோ அதுல இல்ல, ஆள் வலிமையிலேயோ இல்ல, வீரர்களின் உடல் உறுதியிலையும் உள்ள உறுதியிலையும் உடல் வலிமையிலும் தான். அதனால நீங்க என் படையில என் முன்னாடி எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை, எவ்வளவு பேர் ஈடுபாட்டோட இருக்கிறீர்கள், எவ்வளவு பேர் லட்சிய உறுதியோடு இருக்கிறீர்கள்ங்கிறது தான் முக்கியம். அதனால அப்படி நின்று நீங்க வேலை செய்யுங்க போதும். மக்கள் நம்மளோடு இருப்பாங்க, ஒன்றும் குழப்பிக்காதீங்க. பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற எண்ணத்தை ஒழிங்க. பணம் இருந்தால் அரசியல் செய்ய முடியும்னா அது முதலாளிகளுக்கான அதிகாரம், உழைக்கும் மக்களுக்கான அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரத்தை நிறுவ நம்ம வரலை. உங்களுக்கு விளங்குது?
பணம் இருந்தால் தானே அரசியல் செய்ய முடியும்னா மக்களுக்கு சேவை செய்ய பணம் எதுக்குங்கிற கேள்விக்கு உங்கள்கிட்ட யார்ட்டாவது பதில் இருக்கா? எதுக்கு பணம்? அவன் தான் எல்லாம் கொடுத்துட்றானே. மின்சாரத்துக்கு வரி கட்டிடுறான், சாலைக்கு வரி கட்டிடுறான், கல்விக்கு வரி கட்டிடுறான், குடிநீருக்கு வரி கட்டிடுறான். அதனால அது பணம் இருந்து நீங்க பணம் கொடுத்தா அங்கீகரிக்கப்பட்ட என்ன சொல்றது, இசைவு பெற்ற கட்சி. எங்க மாமா அவர் கோச்சுப்பான். இசைவு பெற்ற கட்சி தானே மாமா, முழு இசைவு பெற்ற கட்சியா வந்திருக்குது. அப்ப முழு இசைவு பெற்ற கட்சியா நீங்க காசு கொடுத்தா வந்தீங்க? இப்ப என்னமோ அவன் தம்பி சொல்லிட்டு இருக்கான், இப்பவே இதுக்கே தன்னாருன்னா தேர்தலுக்கு நிதிக்கு எப்படின்னு. அது ஓ வேலை இல்லை. பிச்சை எடுத்தாவது நீ எல்லாம் போன தடவைலாம் காசு, கட்சியே பிச்சைக்கார கட்சி, காசு கிடையாது. அது இந்த காசு இல்லாம செய்யறதுனாலதான் நம்மகிட்ட உறுதியும் போர்க்குணமும் இருக்கு. அதனால எப்பாடுபட்டாவது உங்களுக்கு தேர்தல் செலவுக்கு வர வேண்டிய செலவுக்கு பணம் வரும். அது எந்த உழைக்கும் நம்ம மாதிரியே உணர்வு உள்ள தமிழ் மக்கள் நாடங்கள் உலகங்கள் இருக்கான். அவன் 50,000 100ன்னு சேர்த்து 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 சேர்த்தாவது கொடுத்து கொண்டு வந்து நிறுத்திடுவான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதுக்கு தானே உங்க அண்ணன் இருக்கேன். அந்த சுமை உங்களோடது இல்லை, அது என்னோடது. ஆனால் நீங்க எனக்கு செய்ய வேண்டியது, நீங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையா இருங்க. நான் உங்க ஒவ்வொருத்தருக்கும் உயிரா இருப்பேன். அதை மட்டும் கவனிச்சு, சும்மா தேவையில்லாம சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. நான் பெரியவன் என்று எண்ணுவதை நிறுத்து. உன்னிலும் பெரிது உன் இனம், உன் மொழி, உன் இனம், உன் வரலாறு, உன் இலக்கியம், உன்னுடைய வழிபாடு, எல்லாவற்றிலும் நீ அதோட ஒப்பிடும்போது ஒன்றும் கிடையாது. அதுதான் பெரிது. என்னிலும் பெரிது என் கனவு, என் இலக்கு. ஏனென்றால் நம்மை கால்கள் வழிநடத்தவில்லை, நம் முன்னவர்கள், நம் தலைவன் தூக்கி சுமந்து வந்த கனவு நம்மளை வழிநடத்துகிறது. அதை நிறைவேற்ற வேண்டுமென்றால் உங்களுடைய ஒற்றுமை, ஒருங்கிணைந்த செயல்பாடு அவசியப்படுது. அதை நீங்கள் செய்யணும். அதுக்கப்புறம் ஆமா, எங்கள் தேசம், அதை விட்டேன். எங்கள் தேசம்ங்கிற ஒரு வலையொலி தொலைக்காட்சி, அது 14ஆம் தேதி தொடங்குறதா இருக்கு. எப்படியும் கொண்டு வந்துருவோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அது எப்படின்னா, நம்ம இந்த தொலைக்காட்சி இருக்குது பாருங்க, அதே மாதிரி வலையொலியிலே வருது. காலையில் செய்தி படிக்கும், ஆங்கில செய்தியும் படிக்கும், அது பட்டிமன்றம் நடத்தும், பாட்டு மன்றம் நடத்தும், மழலையர் தமிழ் மன்றம் நடத்தும், எல்லாம் நடத்தும். திரைப்படத்தை கூட விமர்சிக்கும். இதுவும் படம் எடுக்கும். படம் எடுத்து சின்ன சின்ன படங்களாக எடுத்து போடும், குறுந்தொடர் எடுக்கும், எல்லாம் எடுக்கும். ஆனால் நீங்க ஒரு தொலைக்காட்சி எப்படி தரமா இருக்கணும்னு நினைப்பீங்களோ அப்படி அது இருக்கும். அது எதுக்கு தொடங்கப்படுதுன்னா, பொழுதை போக்க அல்ல, ஒவ்வொரு நொடியும் நல்ல பொழுதாக ஆக்குவதற்கு ஒரு கல்லூரி போல குழந்தைகளுக்கு கதை, நன்னறியை போதித்தல், நல்ல தமிழ் பயில்வோம், நற்றமிழ் கற்போம், எல்லாம் வரும், எல்லாம் வரும். நீங்க கவிதை படிக்கலாம், கட்டுரை படிக்கலாம், பேசலாம், நீங்க உங்களுக்குள்ள சந்தித்த நல்ல செய்திகளை பரிமாறலாம், கவிதை ஒவ்வொரு நாளும் நீங்க படித்த செய்திகளை பரிமாறலாம். உங்களுக்கான தளம் எங்கள் தேசம், ஓர் இனத்தின் பெருங்கனவு. புரியுதா? அது உலக தமிழர்களின் வலை தொலைக்காட்சி, மான தமிழர்களின் மனசாட்சி, மான தமிழ் மக்களின் மனசாட்சி என்று அந்த தொலைக்காட்சி வரப்போகுது, வலை தொலைக்காட்சி. இனிமேல் நம்மளுடைய கட்சியுடைய எல்லா நிகழ்வுகளும் அதுல வரணும், அதுல தான் பார்க்கணும். எங்கள் தேசம்னு இருந்தால் தான் பார்க்கணும். சும்மா எவன் போட்டாலும் போட்டு பார்த்துக்க கூடாது. பல லட்ச ரூபாய் பிச்சை எடுத்து கடனை வச்சு, அன்னைக்கெல்லாம் என் காயில் வந்து போய் நகையை போய் அடமானம் வச்சு காசு கொடுத்து கொண்டாந்து கொடுத்தேன். இந்த எந்திரத்தை வாங்கடா டே பண்ணுறான்னு, அதுக்கு வட்டி 2 மடங்கா கேட்டிருக்கு. இப்போ எங்கே போய் கட்டுறதுன்னு தெரியல. இப்போ அதை வந்து எப்படின்னா, நம்ம ஒவ்வொரு கருவியும் வாங்கி பார்த்து பார்த்து தரமாக செய்கிறதுக்கு கொண்டு வருது. நீங்கள் நாங்கள் இங்கே உயிரை கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் போடுறத முதல்ல பார்த்துட்டா நம்மது சரியாக வராது. நாம் தமிழர் பிள்ளைகள் பணிக்கணும், எல்லாருக்கும் கடத்தணும். எங்கள் தேசத்தில் தான் நம் கட்சியை பற்றி செய்திகள் வரும். நம் கட்சியுடைய போராட்டமோ, குருதி கொடை கொடுக்குறதோ, சுற்றுச்சூழல் மரக்கன்று நடக்கிறதோ, நம் பிள்ளைகளுடைய பேட்டி ஈட்டி ஆர்ப்பாட்டம் எல்லாம் அதில் வரும். இனிமேல் எந்த தொலைக்காட்சி காட்டலைங்கிற கவலை உங்களுக்கு இல்லை. உங்கள் தொலைக்காட்சி உங்களை காட்டும். நீங்க அதை பற்றி கவலைப்படாது. என்ன, அது போன தடவை செய்ய வேண்டியது. என் தம்பி சிவா கிட்ட கேட்டேன், எவ்வளோட 1.5 கோடி நான் படுத்துட்டேன். அப்படிதானடா? ஏன்னா 21, 24 தேர்தலுக்கே நம்ம கொண்டு வந்திருப்போம். அது
அது முடியல, இப்போ எப்படியாவது நம்ம கொண்டு வந்துடுவோம். அதை நீங்கள்லாம் பின்பற்றினீங்கன்னா நம்ம தொலைக்காட்சி பெரிய அளவுக்கு வளர்ந்துடும். இது சாதாரண வலைவொலி எப்படி இதில் பார்க்குறதுங்கள, பெரிய தொலைக்காட்சியில் யூடியூப் தானே, வலைவொலியில் வந்துடுது. தட்டினீங்கன்னா எங்கள் தேசம்னு வந்துட போது, அப்போ டிவியில் பார்க்க பெரிய அகன்ற திரையில் பார்க்குற மாதிரியே பார்த்துட வேண்டியதானே. என்னடா இப்படி நம்ம தொலைக்காட்சி இவ்வளவு சிறப்பாக நிகழ்ச்சிகளை செய்துன்ற அளவுக்கு உங்களுக்கு கொண்டு வந்துடும் பாருங்க. மானாட மயிலாடலாம் இருக்காது, மக்கள் ஆடுவாங்க, நல்ல பாடல்கள், நல்ல என்ன தம்பி, நம்மளுடைய பாரம்பரிய கலைகள், நம்முடைய இலக்கியம், நம்மளுடைய எல்லாவற்றையும் போற்றுகிற ஒரு வலையொலி தொலைக்காட்சி கொண்டு வரோம். எங்கள் தேசம்ங்கிறத நீங்கள் எல்லாம் கவனத்தில் வச்சு எங்கள் தேசத்தை பார்க்கணும், எல்லாருக்கும் இது பண்ணுங்க. அதை இது 14ஆம் தேதி, ஆமாம் 14ஆம் தேதி கொண்டு வரணும்னு முயற்சிக்கிறோம். ஏன்னா இப்போ இந்த 21 நேரலையே, நம்ம மாநாட்டு நேரலையே நம்ம தொலைக்காட்சி, நம்ம எங்கள் தேசமே ஒளிபரப்பிடும். அதிலே நீங்கள் பார்த்துடலாம், உங்களுக்கு வந்துருச்சு. வேற எல்லாருமே நிறைய எல்லா கருத்துக்களையும் சொல்லிட்டீங்க. நீங்கள் பேரன்பு கொண்டு நேசித்து நம் பிள்ளைகளை வழி நடத்தி கொண்டு போங்க. புதிதாக வர்ற வேட்பாளர்கள் இருக்காங்க, முதன்முறையாக போட்டியிட வேட்பாளர்கள், அவர்களெல்லாம் ஊக்கப்படுத்தி தட்டி கொடுத்து கொண்டு போயிருங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றையும் பார்த்து ரொம்ப யோசித்து, ஒரே மகளை பேணி வளர்த்து, செல்லமாக வளர்த்து கட்டி கொடுக்கும்போது ஒரு தகப்பன் எப்படி செய்வானோ அப்படி செய்யுது இந்த கட்சியை. நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வேட்பாளரை நிறுத்தும்போது அவரை ஏன் நிறுத்தினா, இவரை ஏன் நிறுத்தினேன்னா, டேய் பெற்று வளர்த்த எனக்கு தெரியாதடா என் பிள்ளைக்கு என்ன நகையை போடணும், என்ன இது பண்ணணும்னு. அந்த மாதிரி தான். இப்போ அது மாதிரி நீங்கள் அந்த குழப்பத்துக்குள்ளே போகக்கூடாது, சிறப்பாக இருக்கணும். மறுபடி ஒரு இடத்துல அண்ணன் பேசும்போது ஒரு கருத்து இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு பாடலையோ பாடுறோம், ஒரு பாட்டு பாடுறோன்னு வச்சுக்கிறோங்க. இப்போ இப்படி இருக்கும் பாருங்க. இப்போ வந்து கோடி கோடியா அடித்த கூட்டம் கொளுத்து வாழுது, ஓடி ஓடி உழைச்ச கூட்டம் கூழுக்கு அழுகுது, குழந்த பாலுக்கும் அழுகுது. அதை நாங்கள் சொல்லிடுவோம். அப்போ அண்ணன் பாடி இருக்கும்போது முன்னாடி நிற்கிற என் வேட்பாளர், இந்த நிற்கிற என் பிள்ளைகளாம் குழந்த பாலுக்கும் அழுகுது, படிச்சு பட்டம் வாங்குன கூட்டம் வேலைக்கு அலையுது, நடிச்சு நம்ம ஏக்கிற கூட்டம் நாட்டையே ஆளுது, ரொம்ப நாளாளுது. இது யாரு செஞ்ச தப்பு, நம்ம தாத்தா வாட்டி தப்பு. இது யாரு செஞ்ச தப்பு, நம்ம ஆத்தா அப்பன் தப்பு. நம்ம மாமன் மச்சான் தப்பு, நம்ம அண்ணன் தம்பி தப்பு. இனி நடக்கலாமா அப்பு, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கு என்ன, உலகத்திலே உயர்ந்த குடி, உலகத்திலே உயர்ந்த குடி உழவர் குடி. அவன் இல்லைனா ஏது உனக்கு சோறு ஒரு விடி, உனக்கு உணவு ஒரு விடி. அதனால என்ன சொல்ற, செயலையும் மாத்து, விவசாயி சின்னத்துக்கு போடுங்க ஓட்ட, கொஞ்சம் மாத்துங்க நாட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப நீங்க பின்னாடி சேர்ந்துக்கிறேன். என் பிள்ளைகளை என்ன பாட்டை வெளியிட்டுருவான், போடுங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்ட. ஏ பெற்றோரே பெரியோரே உற்றாரே உறவினரே, உங்க பிள்ளைங்க நாங்க சொல்லுறத கேளுங்க, அதுல உண்மையது நன்மையது பாருங்க, எண்ணி பாருங்க. நாம சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கல, அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாத்தல. அதனால கொஞ்சம் மனுஷன் பார்த்து, கொஞ்சம் மனச மாத்தி நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. இத்தோட நிப்பாட்டுற என் பாட்ட. ஏன்னா நீங்க மார்க்ஸ் என்ன சொல்ற, கலை இலக்கிய வடிவம் மக்களிடத்துல புரட்சியை ஏற்படுத்த. இப்ப என்னடா நாடு இது, எவன் செஞ்ச கேடு இது, என்னடா நாடு இது, எவன் செஞ்ச கேடு இது. இது உண்மையான பாட்டு. எது அப்படின்னா,
அப்பா இளையராஜா, என்னடா காதல் இது, எவன் செஞ்ச மோசம் இது, கண்ணெடுத்து பார்க்க ஒரு கண்ணி இல்லையே, காலங்காலமா எனக்கு காதல் வல்லையே நண்பா அப்படிங்கிறது பாட்டு. அத என்னடா நாடு இது, எவன் செஞ்ச கேடு இது, நல்ல தமிழ் பேச ஒரு நாக்கு இல்லையே, காலங்காலமா நமக்கு ரொம்ப தொல்லையே தமிழா, என்னடா நாடு இது, எவன் செஞ்ச கேடு இது, நல்ல தமிழ் பேச ஒரு நாக்கு இல்லையே. அப்படி நிறுத்தி, நாம் தமிழர் கட்சி அரசமைக்கும் போது எல்லா நாக்கும் நல்ல தமிழ் பேசும் அப்படின்னு என்ன என்ன தம்பி, அப்படி ரெண்டு பிட்டுகள், ரெண்டு பிட்டு அப்படி போடணும். போட்டாதான் அவன் எடுத்து பண்ணுவான். ஆமா, அப்படி ரெண்டு துளி பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அப்படியே பேசிக்கிட்டா இருக்காமலாம் அப்படின்னு வருவாங்க. ஊழல் லஞ்சத்துல ஊறி தாங்கடக்குறான், அட உண்மை நேர்மையின்னா என்னான்னு கேட்கிறான். அவன் ஊழல் லஞ்சத்துல ஊறி தாங்கடக்குறான், உண்மை நேர்மையினா என்னன்னு கேட்கிறான். ஓட்டுக்கு காசை வாரி இறக்கிறான், உழைக்கி மக்களைத்தான் வயிற்றில் அடிக்கிறான். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுத நியாயம்மா, கண்ணை திறந்த வாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீந்தீரம்மா. என்னம்மா தேவி சக்கம்மா, உலகந்தலகீழா தொங்குத நியாயம்மா. அது ஒரு பெரிய இது பாருங்க, 1 மணி நேரம் இந்த பாட்டே பாடிக்கிட்டு இருக்கலாம். அப்படி எழுதி தயார் பண்ணி வச்சிருக்கோம். என்ன தம்பி, அதுல சந்தன பூமி கந்தகமாச்சு, காத்துக்கு இப்போ திணறுது மூச்சு, மழையில்ல மரமில்லா ஊருல மழை எங்க பெய்யுது, ஏரி கோலம் எல்லாம் குடியிருப்பாகுது, வேளாண்மை செய்யின்னா வேணான்னு சொல்லுறான், வெளிநாடு போயித்தான் ஒட்டகம் மேய்க்கிறான். என்னம்மா தேவி சக்கம்மா, உலகந்தலகீழா நாடு நாசமா போகுது நியாயம்மா. அப்படி அதுல கடைசியா ஒரு இது போடுவாப்ல, எப்படின்னா இந்த 10 லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெருவக்க கேடு, பாக்க சகிக்கல சனம்படும்பாடு, பாக்க சகிக்கல சனம்படும்பாடு, இத வளர்ச்சின்னு வாய்கிளிய போடுறான் போடு. என்னம்மா தேவை சக்கம்மா, அப்ப சக்கம்மானே போட்டு வர இடத்துல டக்குன்னு வேற ஒண்ணு போடுறான். எந்தாய வீரம்மா காலி, எந்தாய வீரம்மா காலி, இவங்கள பண்ணனுமே நீ கூண்டோட காலி. என்னம்மா தேவி சக்கம்மா, என்னம்மா கூண்டோட காலின்னா கடைசி அவ வர்றா, சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, ஓ சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, ஓ சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, வாக்க விவசாய சின்னத்துக்குன்னு ஆக்கு, விவசாய சின்னத்துக்கு வாக்குன்னு ஆக்கு, ஓ சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, விவசாய சின்னத்துக்கு வாக்குன்னு ஆக்கு. ஓட்டை யோசிச்சு பார்த்துதான் போடு, ஓட்டை யோசிச்சு பார்த்துதான் போடு, அப்ப சொர்க்கம்மா மாறுமே நாடு, ஓட்டை யோசிச்சு பார்த்துதான் போடு, அப்புறம் சொர்க்கம்மா மாறுமே நாடு. என்னம்மா தேவி சக்கம்மா அப்படின்னு நிறுத்திடுவான். என்னம்மா தேவி சக்கம்மாலாம் ஏன் அதெல்லாம் நீங்க பாடணும், கூடி நின்னுகிட்டு. என்னம்மா தேவி சக்கம்மா, கண்ணை திறந்த பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீ தீரம்மா. என்னம்மா தேவி சக்கம்மா, சின்ன வயசுல சிகரெட்டா பிடிக்கிறான், சித்தப்பங்கிட்டைய தீப்பட்டி கேட்கிறான், அட பசுமாடும் ஆத்தாவா அம்மான்னு சொல்லுது, பச்சை தமிழ நம் மம்மின்னு சொல்லுறான். என்னம்மா தேவி சக்கம்மா, உலகந்தலகீழா தொங்குது போடு திணறிடுவான். பயங்கரமா வரும். நீ நினைக்க சும்மா இரு நீ. அது அன்னைக்கு அவ்வளவு நேரம் பேசினேன். அந்த ஒத்தருவாதாரனை போட்டவன அதையே போடுறான், வெட்டி வெட்டி போடுறான். கொலுசு முக்குத்தி தாரான்
அடி கொலுசு முக்குத்தி தாரான் குடிக்க குவாட்டிருந்தாரான் சொல்றது. கூட கொஞ்சம் வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். இப்படி குடிக்க வச்சு தானே நல்ல குடிய கெடுத்த கூட்டம். கூறுகட்ட மாமா நான் கூட வர மாட்டேன். ஏன் மிக்சி கிரைண்டர் தாரான் அரைக்க மசாலா பொடியும் தாரான். ஏன் மிக்சி கிரைண்டர் தாரான் அடி மசாலா சாமானும் தாரான். மாம மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். ஓ மிக்சி கிரைண்டரு வேணாம், மசாலா சாமானு வேணாம். மனங்கட்ட மாமா நான் மாத்தி போட மாட்டேன். ஏன்னா அவன் அங்கேயே அடிச்சிடுறான். அப்படி 1000 ரூபா தாரான் அடி அரிசி பருப்பு தாரான். அத்தை மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். 1000 ரூபாயும் வேணாம், அரிசி பருப்பும் வேணாம். ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வரும் தானா. அவன் அடிச்சிடறான். ஏதோ சொல்லுவாப்ல அது. ஏ வேட்டி சேலையும் தாரான் அடி ஓசி பசுந்தாரான். வேட்டி சேலையும் தாரான் அடி ஓசி பசுந்தாரான். ஓசி பசுந்தாரான். ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். ஏ வேட்டி சேலை வேணாம், அந்த ஓசி பசு வேணாம். வேலை வெட்டி தந்தா இதை வாங்கிக்கு வேந்தானா. அப்படி கொண்டு வந்துருவாத. அதனால தேர்தல் களம் நம்ம கையில் தான் இருக்கும். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. அதெல்லாம் சிறப்பாக பண்ணி விட்டுருவோம். எல்லாரும் பொறுப்பை உணர்ந்த தளபதிகள் கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்து வெல்லணும். இது கடைசி வாய்ப்பாக இருக்குது நமக்கு. இந்த இடத்துல தடுமாறிட்டோம்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா தேசிய அரசியல் இதுவரை தொடங்கி முடங்கி போய் நின்னதான் வரலாறு. ஆனால் ஒரு எழுச்சி விட்டு ஒரு தேசிய அரசியல் இவ்வளோ தூரம் வந்தது நாம் தமிழர் கட்சி தான் முன்னெடுத்திருக்கு. அப்போ நம்ம முன்னோர்கள் விட்ட பிழையை நம்ம விட விரும்பலை. அதனால தான் கூட்டணி நம்ம சேரலை. இப்போ நமக்கு கூட்டம் அரசியல் இல்லை, கொள்கை தான் அரசியல். அதனால தான் நம்ம தனித்து நின்னாலும் தனித்துவத்தோடு நின்று போராடுறோம். இந்த முறை நம்ம சொன்ன மாதிரி நின்றார்கள் வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவை கொண்டு வரணும். அதை நீங்கள் எல்லாம் கவனத்தில் எடுக்கணும். அப்போ எப்படி பார்த்தாலும் என் உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க என்னுடைய சொந்தங்களே, எப்படி பார்த்தாலும் எல்லா வேதனைக்கும் ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு, சாதனை. அந்த சாதனைக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி வெற்றி தான். அந்த வெற்றி என்ற அந்த 3 எழுத்தில் தான் தமிழ் தேசிய இனத்தின் மூச்சு இருக்கிறது. அதில் தான் நமது எல்லாம் இருக்குது. அதை கவனமாக வைத்துக்கொண்டு களத்தில் நின்று நீங்கள் உழைக்கணும்னு நான் சொல்லலை, போரிடணும். நீங்க களத்தில் நின்று போராடணும், போர் செய்யணும். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். காலத்தை நேரத்தையும் வீணடிக்க கூடாது. இன்றைக்கு வேட்பாளர் வரும்போது சில முக்கிய பொறுப்பாளர்கள் வருவீங்க. இல்லைன்னா மற்ற எல்லாரும் போய் மாநாட்டிற்கு பேரெழுச்சியாக வருவது எப்படி, அதை நீங்கள் அந்தந்த மாவட்டத்தில் கலந்தாய்வு போட்டு ஒன்று நீங்க கவனிக்கணும். ஒரே இடத்தை குறிக்கணும். இப்போ ராமநாதபுரம்னு வச்சுக்கிறோங்க, என் ஊர். இப்போ சிவகங்கைன்னு வச்சுக்கிறோங்க. 4 தொகுதி இருக்கு, திருப்பத்தூர், காரைக்குடி, மானாமதுரை, சிவகங்கை. இந்த இடத்துல எல்லாரும் கூடிடணும். எல்லாரும் இந்த இடத்துல கூடி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டம் முடிவெடுக்கணும். உங்களுக்கு புரியுது? ஒரு தொகுதி முன்னாடி போயிருச்சு, நாகப்பட்டினம் முன்னாடி போயிருச்சு, கீழ்வல்லூர் பின்னாடி வருது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு புரியுதா உங்களுக்கு? இப்போ புதுக்கோட்டைன்னா புதுக்கோட்டை ஒரு இடத்துல இந்த மணிக்கு கூடுறோம், வந்துருங்க எல்லாரும் வந்துருங்க, வந்துட்டீங்களா எல்லாரும் வந்துட்டோமா அப்படின்னு சரியா கிளம்பி வரணும். அப்படி வரக்கூடாது. பயணத்தை ஒழுங்கு பண்ணி திட்டமிட்டு எல்லாத்தையும் மிகச்சரியா செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒழுக்கமான கட்டமைப்பான இராணுவத்தை கட்டிய ஒரு தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். எங்கள் இராணுவம், மக்கள் இராணுவம் எப்படி இயங்குதுன்னு காட்டணும். மாநாட்டில் எந்த சின்ன ஒரு இதுவும் வரக்கூடாது. அந்த இடத்துல யாராவது ஒருத்தன் தேவையில்லாத குரல் எழுப்புனா கூட மொத்தமாக எந்திரிச்சு பார்க்கறது, அது பண்ணுறது, அது செய்யக்கூடாது. அதுதான் அநாகரிகமாயிரும். ஒருத்தன் சத்தம் போட்டால் யாராவது வேணும்னே கூட வேற ஒருத்தன் தனி கிணி போட்டு சத்தனா கூட திரும்பக்கூடாது. டப்புன்னு அவரை மெதுவாக அங்கே பக்கத்து இருக்க வாயை பற்றி இங்கே வாயா அப்படின்னு போயிடும்.
உடனே எந்திரிச்சு எல்லாரும் பார்க்கறது அதுதான் பெரிய தவறாயிருக்கு. நீங்க உடனே என்ன பண்ணிடுறீங்க, அதுக்கு பின் விளைவை காட்டி ரியாக்ட் பண்ணிடுறீங்க. அது அப்படி அப்படி யாரு யாரு என்ன அப்படி அந்த இடத்துல இருக்கவே அழா தூக்கி கொண்டு வெளியில கொண்டு போயிடணும். அது என்ன நடந்தது ஏது நடந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. அது கவனமா நீங்க வேலை செய்யணும். இந்த மாநாடு மிகுந்த நமக்கு எதுக்குன்னா நம்மளுக்குள்ளே நம்மளை நாமே புதுப்பிச்சுக்கிற உற்சாகப்படுத்திக்கிற அதுக்கப்புறம் இருக்கிற 1.5 மாதம் 2 மாத தேர்தல் களத்தை நம்ம உற்சாகமாக களத்தில் நிற்கணும். வெறி கொண்டு நிற்கணும். கவனம். நமக்கு வழியே இல்லை. கடைசி பொழுதில் நம்ம இனம் நிற்கிது. நமக்கு வெற்றி ஒன்றை தவிர நம்ம இனத்தின் பாதுகாப்பான வாழ்விற்கு வாய்ப்பு இல்லை. அதனால இப்போ எதுவுமே இல்லை. காடு மலையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, போட்டு காட்டுறேன் பாருங்க. ஒன்றுமே கிடையாது. நமக்கு ஆறு கிடையாது, அருவி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வச்சுட்டு போகிறோம்? அதனால கவனமாக இருந்து வேலை செய்யுங்க. வேற ஒன்றும் என்ன சொல்றதுக்கு இல்லை. இனிமே சாதிக்கிறதுக்குத்தான், நமக்கு வெல்வதற்குத்தான் வாய்ப்பு இருக்கு. வெற்றி ஒன்றுதான் நம் இனத்தை வாழ வைக்கும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நாம் தமிழர் கட்சி வெல்லணும். அதுக்கு கடுமையாக உழைங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, உழைப்பு, கடுமையான உழைப்பு. உழைச்சிருங்க, ஒற்றுமையா இருந்து விளங்க. அவங்க சொன்னது மாதிரி, அம்மா சொன்ன மாதிரி, பெண் வேட்பாளர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு. தனியாக நம்ம பிள்ளைகளை விடாமல் பெண்கள்லாம் சேர்ந்து வேலை செஞ்சீங்கன்னா ஒருத்தர் பரிமாறிக்கிடுவாங்க. ஏற்கனவே வகுப்புல நான் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டு பெண்கள், வீட்டுக்கு ஒரு பெண் ரோட்டுக்கு வர வேண்டும், ஓட்டுக்காக நாட்டுக்காக சொல்லியிருக்கேன். வீட்டுக்கு ஒரு பெண் வீதிக்கு வர வேண்டும். எதுக்காக? வாக்குக்காக, நாளைய தலைமுறையின் வாழ்க்கைக்காக. அப்ப அந்த அடிப்படையில் நான் என் மனைவி அந்த ஒரு வார கடைசியா தினால் என்ன, என் அம்மாவோ என் தங்கையோ என் மனைவியோ ஒரு வார காலம் கடைசி 10 மினிட்ஸுங்க மாதிரி, கடைசி 10 days, அது கடைசி 7 நிமிடம் மாதிரி 7 நாட்கள் என் வேட்பாளரோட இருக்கணும். காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம். அந்தந்த தெருக்களில் நாங்கள் எங்க பிள்ளைகள் வாக்கேட்டு வரும்போது, என் வீட்டு பெண்கள் வரும்போது, பெண்கள் பங்கேற்க எழுச்சி வரும். அந்த பேரணியோ அந்த வாக்கு சேகரிக்கிற கூட்டமோ எழுச்சி வரும்போது வெகு மக்கள் கவனம் திரும்பும். இவ்வளவு பேர் குடும்பமா வேலை செய்யறாங்களே, இவங்களுக்கு ஒரு ஓட்ட போடும்னு வரும். அந்த முறையை யாரும் கையாள மாட்டாங்க. அதனால நான் திரும்ப சொல்றேன், ஒரு வீடு வறுமையா இருக்குன்னா அந்த வீட்டில் ஒருத்தன் பாடுபட்டு அந்த வீட்டை வறுமையை போக்க முடியாது. வீட்டில் ஒவ்வொருத்தனும் பாடுபடணும். அப்படி அடிமை தேசியனத்தின் ஒரு நாடு அடிமைப்பு கிடக்கு. யாரோ ஒருத்தன் போராடி விடுதலை பெற வைக்க முடியாது. நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் போராடணும். அப்போ இது என் கடமை, என் தாயின் கடமை, என் மனைவியின் கடமை, என் மகனின் கடமை, என் உடன்பிறந்தார்கள் கடமை. அதனால நம்ம எல்லாரும் போராடி எப்படியாவது இன விடுதலை சாதிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி நாளை அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். நாம் தமிழர் மாநாட்டில் கூடுவோம். பேரெழுச்சியா கூடுவோம். கூடி காட்டுவோம்.